அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் ஏற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் சனிக்கிழமைகளில் வள்ளல் பெருமானை அருட்பெருஞ்சோதி அகவல் மூலமாக அனுபவித்து வருகின்றோம். நமது திட்டப்படி அருட்பெருஞ்சோதி அகவல் சிந்தனையே இன்றைக்கு அமையும். பாம்பன் சுவாமிகளுடைய பரிபூரண ஆனந்த போதம் அவர்கள் அமைத்திருந்தாலும் நம்முடைய அகவல் சிந்தனையிலேயே நாம் இன்றைக்கு அமைக்க இருக்கின்றோம். இன்னொன்று, அடுத்த வாரத்தில் வேண்டுமானால் மயூர வாகன சேவனத்தை ஒட்டிய நாளாக அமைவதனால் சிந்திக்க வாய்ப்பு உண்டு என்பதை சொல்லி, சென்ற வாரத்தில் நம்முடைய அகவலில் 1 என 2 என 1, 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்பது பற்றிய விளக்கத்தை நாம் சிந்தித்தோம். அதிலே 1, 2, 1, 2 என்கின்ற அந்த எண்ணிக்கை அடிப்படையிலான விளக்கத்திற்கு வள்ளல் பெருமான் ஏற்கனவே அமைத்திருந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அனுபவத்திற்கு உரிய திருவொற்றியூர் பெருமானுடைய அடையாளமும் 9 ஆகிய ஒருவுடை பெருமான் ஒற்றி பெருமான் என்கிற ஒரு தொடரை அடிப்படையாக வைத்து எப்படி அந்த 1 என 2 என 1, 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலுக்கு ஒரு அடிப்படையை அமைத்து தந்திருக்கின்றார் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். அதிலே எண்ணிக்கைகளில் 9 அல்லது எண்களில் 1 முதல் 9 வரை உள்ள மதிப்பு உடைய எண்களில் 9 என்ற எண்ணை வள்ளல் பெருமான் அமைத்துக் கொள்வதற்கு காரணம், தமிழிலே இருக்கின்ற அந்த சொல்லாடல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்பது வரை அந்தந்த எண்ணுக்கு உரிய சொற்கள் அவை. 1 என்று சொன்னால் அது வேறு, 2 என்று சொன்னால் அது வேறு. அதே மாதிரி 9 என்று சொன்னால் அதிலே 8க்கு அடுத்து வருகிற எண்ணை பற்றிய குறிப்பு இல்லை. 1ம் இருக்கிறது, 10ம் இருக்கிறது. அதுதான் 9 என்பது. 1 கூட்டல் 10 அல்லது 1 கூட்டல் பகுதி 9. இன்னும் தமிழிலே அந்த 1 என்ற எண்ணை தொன்மையானது என்றும் அது தொண்டு என்பதாகவும் நம்முடைய வள்ளல் பெருமானே தொண்ட மண்டல சதகத்திற்கு தொண்டை மண்டலம் என்பதையும் அது எப்படி தொண்டு தொன்மை உடையது என்பதையெல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார். தொன்று என்பது அந்த 1 என்றாக பிற்காலத்தில் மாறியது என்பது அவருடைய கூற்று. எப்படி இருந்தாலும் தொடக்கமாக இருக்கிற 1ம் இறுதியாக இருக்கிற 10ம் அல்லது அதற்கு மேல் வரப்போகின்றன எல்லாம் 10னுடைய கூடுதலாக இருக்கின்ற எண்கள். 1 முதல் 8 வரை வேறு பெயர் கிடையாது. 10 என்பது ஒரு புதிய எண். ஏனென்றால்
அதனோடு சேர்ந்து தான் 1 11 அல்லது 2 10 21 அந்த மாதிரி வரும். அதனால 10 என்கிற எண்ணம் அந்த சொல்லும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் 9 என்ற எண்ணிற்கு தனி அடையாளம் இல்லை. தனி அடையாளம்னா 8 என்று ஒரு தனி அடையாளம் 8க்கே இருக்கிறது. 7 என்ற சொல் 7 என்பதைத்தான் குறிக்கும். ஆனால் 9 என்ற சொல் 1ஐயும் 10ஐயும் குறிக்கும். ஆனால் நடுவிலே 9 என்பதை சொல்லுவதற்கு 8க்கு பிறகு 10க்கு முன்பாக ஒரு எண்ணை சொல்லுவதற்கு அது பயன்படுகிறது. ஆனால் அந்த சொல் நேரடியாக அதை குறிக்கவில்லை. இப்போ கடவுள் அப்படின்னு நாம் சொல்றது அந்த சொல் கடவுளை குறிக்கும். ஆனால் கடவுள் என்ற ஒன்று அதிலே நீங்கள் எந்த காலத்திலேயும் அறியோனா பொருள். அதுதான் வாமன் சுவாமிகள் கூட அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருள் என்று சொன்னார். இந்த அறியோனா பொருள் அப்படிங்கிறது தான் தத்துவவாதத்தில் எல்லாருக்குமான தேடலாகவும் விவாதமாகவும் இருந்தது. இப்போ சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்ல வந்தவர்கள் சத்து சித்து ஆனந்தம் இது கடவுளுடைய சொரூப இலக்கணம் அல்லது சொரூப லட்சணம் என்று சொல்லுவார்கள். அதாவது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிற பரம்பொருள். இந்த மூன்றையும் பரம்பொருளுக்குரிய இலக்கணம். அதுவே சார்பு நிலை அல்லது தடஸ்தம் அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து கடவுளுக்கு இலக்கணம் என்று சொல்லும்போது தான் மற்ற இலக்கணங்கள் எல்லாம் சிவம் சக்தி எதுவாக இருந்தாலும் சார்பு இலக்கணம் அல்லது தடஸ்த இலக்கணம். இதில் என்ன அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் கடந்தது. அதே சமயத்தில் கடந்தது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது அறியொணாத பொருள். தமிழில் பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அழகா பரம ரகசிய சக்தின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இன்னொரு இடத்துல அறியோனா பொருள்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, சைவ சித்தாந்தத்துக்குள்ள வாக்கு மனம் கடந்த பொருள் அல்லது அகோச்சர கோச்சரம், வாக்கு மனாதீதன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது கடவுளை எட்ட முடியாது சொல்ல முடியாதுன்னு. அப்படி ஒரு பொருளை பற்றி ஏன்பா பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்பதான், எட்ட முடியாது அறிவனா பொருள் பார்க்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் அதோட ஒரு உண்மையான தன்மைப்பா. மற்றபடி அது எல்லாவற்றிலும் இருக்கிறது, அனுபவிக்கலாம், ஆனால் அது அறிவனா பொருள். இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை புரிந்து கொண்டீர்களானால் எல்லாருக்குமே அதில் உடன்பாடு இருக்குது. கடவுள் அப்படின்னு பேச வந்தாலே, இப்போ அண்மையில் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மனவளக்கலை இவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கரர் சொன்ன அதே அத்வைதத்தை கொஞ்சம் மாற்றி நமக்குள்ளேயும் ஒன்று நம்மளை வாழ வைக்குது. நம்ம உயிர் அறிவு தாவரத்துலையும் இருக்குது, சூரியன்லேயும் ஒரு ஆற்றல் இருக்குது. இப்படி எல்லா ஆற்றலாகவும் இருக்கிற ஒன்று தான், ஒன்று தான் கடவுள், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவங்க விளக்குவாங்க. உங்களுக்கு தெரியும், உனக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் வேற எதுலேயும் இல்லாத ஒன்று, எந்த பொருளுக்குள்ளேயும் வேற எதுலேயும் இல்லாத ஒன்று அதை வாழ வைக்குது. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒன்று தான் கடவுள், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். நமக்கு அப்படி இல்லை, நானும் இருக்கிறேன், எல்லாத்துக்குள்ளேயும் அதுவும் இருக்குது. இதுதான் அதில் இருக்கிற வித்தியாசம். ஆனால் அறியோனா பொருள் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த அறியோனா பொருள் அப்படிங்கிறத சொல்ல முடியாததுன்னு சொல்றதா எப்படின்னான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அது அந்த பரம்பொருள் அப்படியே இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க அதை சொல்ல முடியாது. அது நீங்க எது சொன்னாலும் அதை கடந்தது, அதோட இலக்கணம் அது. அறியோனா பொருள் அப்படிங்கிறது அதோட இலக்கணம். ஆனா அது அனுபவமாகின்ற பொருள் தான். அப்ப அனுபவம் ஆகின்ற பொருள்ங்கிற வகையில அறியோனா பொருள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு பேச்சு இல்லை. ஏன்னா அனுபவிக்க அறியோனா பொருள் அப்படிங்கிறது நான் அதனோடு இருந்தே இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது முடிவுக்கு கொண்டு வர்றது. அதுல தான் இந்த அறியோனா பொருள்
அப்படிங்கிறத வாக்கு மனம் கடந்த பொருள், அப்புறம் அகோச்சர கோச்சரம், இதெல்லாம் சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அந்த அறியோனா பொருள் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் மூலமாக நீ கடவுளை தெரிந்து கொள்ளலாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த பொருளோட தன்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறியோனா பொருள். அதுதான் கார்த்திகை தீபத்துக்கும் அடிப்படை. அதை நீங்க தேடினீங்க அப்படின்னா அது இருக்குது, ஜோதி தான். ஆனா அது வந்து அதோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முடிவு கட்ட முடியாத அறியோனா பொருள், அவ்வளவுதான் விஷயம். அதனால தானே அடிமுடி தேடியும் அவங்களுக்கு கிடைக்கல, அதுதான் ஜோதி அப்படின்லாம் நம்ம வரலாறு படிக்கிறோம்ல. அதோட உண்மையான இலக்கணம் என்ன என்றால், நீ அனுபவிக்கலாம், அறியலாம், ஆனால் அதனுடைய தன்மை என்ன என்று கேட்டால் அறியொணாத தன்மைக்கு உள்ள ஒரு பொருள் அப்படின்னு நீங்க அதுக்குள்ள வரணும். இது எந்த மாதிரி நீங்க அதை மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அறிவனா பொருள்ங்கிற வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் கடவுளுடைய இலக்கணம் அண்டமாய் அவனியாகி அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு அறிவனா பொருள் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அண்டமாகவும் இருக்கும், உலகமாகவும் இருக்கும், ஆனா அதனுடைய தன்மை எதுன்னு கேட்டா அறியோனாத தன்மை அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அதுக்கப்புறம் தொண்டர்கள் குருவுமாகி, தொண்டர்கள் கிட்ட வர்ற குருவா இருந்து நாம் அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் விஷயம் வேற. ஆனா அதனுடைய தன்மைன்னு எதுன்னு கேட்டா, கடவுளோட தன்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அறிவனா பொருள், அவ்வளவுதான். அப்படி சொன்னீங்கன்னா தான் நாம் அனுபவிக்கிற பொருள் தான், ஆனா அது அதனுடைய தன்மையில் அறிவனா பொருளாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கடவுளுடைய இலக்கணம் சொல்ற அர்த்தம். அதைத்தான் 9 ஆகிய உருவுடை பெருமான் அப்படின்னு வள்ளல் பெருமான் இருக்கிறார். 9 அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள சொல்ற மாதிரி இருக்குது, ஆனா அது இல்லை. அதுல முதலும் முடிவும் அல்லது நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது. ஆனா அதை எப்படி காட்டுங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒண்ணும் இல்லாம போயிடுது. இதுதான் 9 அப்படிங்கிற எண்ணெய் வச்சு வள்ளல் பெருமான் சொல்றது. அதுக்கப்புறம்தான் அந்த 1 என 2 என 1 2 என அப்படின்னு சொல்ல வரும்போது அதுக்கான உதாரணத்தை நான் விளக்கணும் தெளிவா. 1 அப்படின்னு சொன்னா 9 என்கின்ற ஒன்று தன்னளவில் இருக்கிறது. அது எப்படி போனாலும் மறுபடியும் அது தானாக வந்து நிற்கிறது. எத்தனை 9 நீங்க சேர்த்தீங்கனாலும் மறுபடியும் அது 9ல வந்து நிற்குது. தன்னளவில் தான் மாறாமல் வந்து இருக்கிறது. எத்தனை உருவம் எடுத்தாலும் கடவுளுங்கிற விஷயத்துல அது வந்து நின்றுடுது அப்படின்னு வச்சுக்கலாம். உலகத்துல எத்தனை கடவுள் இருந்தாலும் அத்தனை 9ஆக இருந்து தான் அது அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. இப்போ சைவ சித்தாந்தத்திலே சொல்லி கொடுப்பாங்க, எந்த உருவத்தில வந்தாலும் நீ தான் வந்து நிக்கிற அப்படின்னு கடவுளை பார்த்துட்டீங்கன்னா, யார் யார் என்னென்ன கடவுளை சொன்னாலும் அந்த கடவுள் நீங்க நினைக்கிற சிவபெருமான் நினைச்சாலும் சரி அல்லது கடவுளும் நீங்க நினைச்சாலும் சரி, நாம் எந்த கோலத்தை கொண்டு வந்தாலும் நீதான் கொண்டு வந்தாய் அப்படிங்கிற மாதிரி கடவுளை அனுபவிக்கிறது. அப்ப கடவுளை அனுபவிக்கிறதுக்குள்ள நாம் என்ன பண்றோம், அதை ஓஹோ கடவுள் அப்படிங்கிற பேரை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சிவபெருமான் தான் எல்லா கோலத்திலையும் வந்தான் உங்களுக்கு நீங்க இருக்கிற கடவுளை சொல்றோம். அடுத்தவன் என்ன சொல்லுவான், அவர் தான் எல்லா கடவுள்லையும் இருக்கிறாருன்னு சொல்லுவான். இப்ப பார்த்தா கடவுள்னு ஒண்ணு இதெல்லாம் இல்லப்பா, கடவுளுங்கிற ஒண்ணு அதுதான் இதுவா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த இடத்தை தாண்டி புரிஞ்சுக்கிறோம்ல. அப்பதான் இந்த சார்புலாம் இல்லாம கடவுளுங்கிற பேருக்கே நாம நிக்கிற மாதிரி அர்த்தம் வரும். அந்த அமைப்பு தான் இந்த 9 அப்படிங்கிறது. எத்தனை கடவுள் சொன்னாலும் அந்த கடவுள் எல்லாமே கடவுள் தான், அவ்வளவுதான் விஷயம். இந்த எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற நினைப்பு எப்போ வரும் அப்படின்னா, நான் வணங்குகிற சிவபெருமான் தான் அது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மதம். இப்போ நான் வணங்குற சிவபெருமான் தான் மற்ற கடவுளா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பேர் மதம். ஆனா எல்லா கடவுளாகவும் எல்லா தெய்வமாகவும் கடவுளாகவும் இருக்கிறவர் கடவுள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல மதம் கிடையாது. அங்க வந்து உங்களுக்கு இயற்கை என்ன வரும், 1 என. அதுதான் 9உடைய ஒரு அடிப்படை. ரெண்டாவது எத்தனை 9ஆல பெருக்கினாலும் மறுபடியும் அது வந்து நிக்குது, அதுதான் 1. இந்த 2 என வருது இல்ல, இந்த 2 என அப்படின்னா கடவுள் தன்னை காட்டாம ரெண்டாவது ஒண்ணா காட்டிக்கிறது.
இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு அவங்க நான் தான் கடவுள் சொல்றாங்கல்ல, அது இல்லப்பா. கடவுள் தன்னை காட்டிக் கொள்ளாமல் நீயாகவே இருக்கிறாய். அதான் தத்துவம். கடவுள் தான் தான் இருக்கிறார், ஆனா நீயாகவே இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளே நீயா இல்ல, உன்னை தாண்டி தான் வெளியே காட்டிக்காம உன் அளவுல உன்ன மாதிரியே அவர் உங்ககிட்ட ரோல் பண்றார். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தத்துவம். கடவுள் தான் நானா இருக்கிறேன்னீங்கன்னா அது அவுட்டு, அது தங்குறார் தத்துவம். கடவுள் நானாக, ஏன்னா நாம எந்த காலத்திலும் கடவுள் இல்லாம இல்லை. அங்க அவர் கொஞ்சம் கூட தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் நம்ம அளவுலேயே நம்மள மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இரண்டு என. இரண்டாவது ஒரு பொருளாக தன்னை காட்டுறதில்லை, தான் அந்த பொருளாக காட்டி நிற்பது. அந்த இடம் கொஞ்சம் அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தான் அந்த பொருளாக இருக்கிறதுல தான் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த 9 இப்படிலாம் விளக்கணேன். எப்படி விளக்கணேன்? ஒன்றும் கூட எந்த எண்ணம் ஒன்னாலும் சேருங்க. 9 1 10. 10ல் மீதி என்ன நிற்கிது? 1 தான் நிற்கும். 1 0 1. 2 9 11, மறுபடியும் 2 நிற்கும். 3 9 12, மறுபடியும் 3 நிற்கும். 1 2 3 தானே. அப்ப எத்தனை 9 கூட எது சேர்ந்தாலும் கடவுள் அவரை காட்டிக்காம அதை மட்டும் காட்டுறார் அப்படின்னு வச்சுக்கணும். இரண்டாவது ஒரு பொருளாக கடவுள் இருக்கிறார். இங்க உடனே சிவம் சக்திக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. 2 என கடவுள் இருக்கிறார் அப்படின்னாலே 2 ரோல் எடுக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் வள்ளலார் என்ன சொன்னாரு? 1 2 என அர்த்தத்தை அமைச்சிடுறார். ஒரே விஷயம் 2ஆ நிற்குதுன்னா அது 1 2 என. அங்க இது வராது, எது வராது? 2 எனங்கிறதுக்கு 2வதாக அப்படின்னு அர்த்தம். அது அந்த 2வதா நிற்கிறாருன்னா உடனே சிவம் சக்தியா வந்ததுன்னு நீங்க இந்த சித்தாந்த விளக்கெல்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது. சிவம் சக்தியா வருது அப்படிங்கிறத பத்தி பின்னாடி சொல்ல போறாரு அவரே, வள்ளல் பெருமானே பின்னாடி சொல்ல போறாரு. அவ்வியல் அப்படிங்கிறதுல அதை சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை 9 என்ற எண்ணால் விளக்கிய வள்ளல் பெருமான் அதே கடவுள் தன்மை என்பது 1 என 2 என 1 2 என இருப்பது, அதை விளக்க வர்றார். கடவுள் தன்மையை முதல்ல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருவொற்றியூர்ல கடவுள் தன்மையை 9 ஆகிய உருவுடை பெருமான் என்று எடுத்து சொல்லுகிறார். அந்த பாட்டு நான் போன வாரம் படித்தேன். துன்ப வாழ்வினை துகந்தென மனனே சூழ்ந்து மாயையுள் ஆழ்ந்து நிற்கின்றாய், 9 நீயும் என் உடனே வருதியோ அன்றி நிற்றியோ அறியேன், 9 உருவுடை பெருமான் ஒருவன் வாழ்கின்ற ஒற்றியூர்க்கு இன்றைய இன்ப வாழ்வுறச் செல்கின்றேன், உனக்கும் ஏம்பினேன் பழி இல்லை என் மீதே. இது பாட்டு, நெஞ்சறி உருவுல வர்ற பாட்டு. அதுல 9 உருவுடை பெருமான் ஒருவன் வாழ்கின்ற ஒற்றியூர். இந்த திருவொற்றியூர் வரலாறு இருக்குல்ல, நான் பல முறை இங்க சொல்லியிருக்கிறேன், அதை நீங்க ஞாபகத்தை கொண்டு வந்துருங்க. திருவொற்றியூர் வரலாறு என்ன அப்படின்னா, கடவுள் உயிர்ல இருந்து அனுபவிக்கப்படுகிறான்னு நினைச்ச திருவாரூர் இருக்குது இல்ல, திருவாரூர்ல அந்த பசுவினுடைய கன்றினை தேர்காலால் அவன் கொண்டுறான். அதுக்கு பிறகு நியாயம் பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்கன்னா, கடவுள் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறாரு, அதனால உயிருக்கு பேதம் கிடையாது, அதை எப்படின்னு முடிவு கட்டுறாங்கல்ல. அதுதான் மனு நீதின்னு வள்ளலாரே எழுதுறார். ஆனா திருவாரூருக்கு மேல திருவொற்றியூர் வருது. அங்க என்ன வருதுன்னா, உயிர் மட்டும் இல்ல, கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற வரலாறை நீங்க திருவொற்றியூர்ல பார்க்கணும். உயிர் மட்டும் இல்லப்பா, உடம்புலையும் இருக்கிறார், வாழற இடத்துலையும் இருக்கிறார் அப்படிங்கிற வரலாறு தான் புற்றிடம் கொண்டார் வரலாறு. ஆதிபுரீஸ்வரர்னு நம்ம போன வாரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கவசம் இல்லாம புனுகு எண்ணெய் சாத்தி வழிபாடு, இந்த கார்த்திகை மாத வழிபாடு 3 நாள் நடந்திருக்கும். அது இன்னும் அது நான் அனுபவிச்சேன் போன வாரம். அதை போய் பார்க்குறப்ப அது மூவிலை சூளம் மாதிரி அந்த வடிவம் தெரியும் உங்களுக்கு. அதுலேயே உங்களுக்கு தெரியும் இருமையின் ஒருமை அப்படிங்கிற அந்த வடிவத்தோடய நீங்கள் அதை பார்க்கலாம். அது ஒரு பக்கம். ஆனால் அது புற்று, பாம்பு புற்று தான் வழிபடப்பெறுகிறது. இதுதான் வரலாறு.
அதில் என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு உயிர் மட்டும் இல்லை, உடம்பு மட்டும் இல்லை, அந்த வாழற இடம் வரைக்கும் கடவுளாவே நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற வரலாறு திருவாரூர் தாண்டி திருவொற்றியூர்ல. இப்ப அது என்ன அர்த்தம்னா, கடவுள் வேற ஒன்னா தனியா அடையாளம் காட்டுற நிலவரம் இல்லாம முழுமையா தன்னை காட்டுறார் அப்படிங்கிற விஷயம் அந்த திருவொற்றியூர் விஷயம். இப்ப நான் என் உயிர்ல மட்டும் கடவுள் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், இப்ப என் உடம்பு என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னு வச்சுங்களேன். என் உடம்புலையும் கடவுள் இருக்கும். இப்ப அதுல என்ன விஷயம் சந்தேகம் உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த அருட்பெருஞ்சோதி 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 எடுத்தப்ப இதை விரிவா படித்தோம். என் உடம்புல இருக்கிற கடவுளுக்கும் என் உயிர்ல இருக்கிற கடவுளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனா ஒரே கடவுள் தான். என் உயிர்ல கடவுள் எப்படி இருப்பார், என் உடம்புல எப்படி இருப்பார், இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் தொடர்புல கடவுள் எப்படி இருப்பார். என் உயிர்ல கடவுள் எந்த அளவுக்கு இந்த உயிர் அறியாமையிலிருந்து விடுபட்டிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவர் விளங்கிட்டு இருப்பார். என் உடம்புல இந்த உடம்புல எந்த அளவுக்கு புலால் குறைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய விளக்கம் தெரியும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஜீவன் ஒண்ணு இருக்கும். இந்த ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல் பிறப்புல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்தனோ அந்த பிறப்புங்களோட அறிவு வளர்ச்சி அங்கதான் இருக்கும். நீங்க அறிவு வளர்ச்சியை ரெண்டா பார்க்கணும் எப்பவுமே. ஏறக்குறைய வள்ளல் பெருமானுடைய இந்த நம்ம தொடக்கத்துல இருந்தே இது எல்லாமே அதை வச்சுதான் வந்துட்டு, நாக்கம் ஊக்கம்லாம் படிச்சீங்கல்ல, அதுல தான் வந்தது. என்னோட உடம்புல புலால் சதவீதத்தை ஒட்டி கடவுள் விளக்கம். இப்ப இப்படி வச்சுங்களேன், கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்யறார் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். அதனால நாம அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். இல்லைங்க, நிறைய பேர் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவன் கடவுளை பத்தியே நினைக்கல, நம்ம அநியாயம் பண்ணி ஜெயிச்சிரும்னு நினைக்கிறான். அவனுக்கு எப்படி கடவுள் தெரியும்? கடவுள் அனுபவம் தெரியுது, நான் வர்றேன்னு சொல்லிட்டாலே நான் அநியாயமா முயற்சி பண்ணி ஒரு தப்பையே ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். அவன் தான் அநியாயத்தில் இருக்கிறவனுக்கு கடவுள் பத்தின எண்ணம் எப்படி வரும்? வராது இல்ல. இடைவெளி புரியுது இல்ல. அப்ப அவனுக்கு கடவுள் தூளவுல தானே இருப்பார். ஆனா கடவுள் அவன் உடம்புல இருக்கிறார் இல்ல. அப்ப அவன் உடம்புல அறியாம எந்த அளவுக்கு தொகுதியா இருக்கும், நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அறியாம வீக்கா இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த விஷயம்தான் ஜீவனோட விஷயம். ஜீவன்னா நான் எந்த அளவுக்கு ஒரு வேலையை முடிக்கிறேன் அப்படிங்கிறதுல இருக்குது. இப்ப பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன், வர வர கண்டு ஆராய் மனமே. குருஞான சம்பந்தர் தெளிவா சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அது கை வருது? வர வர கண்டு ஆராய் மனமே. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்க நடக்க நீ பொறுமையா இருந்து அதுல என்ன அனுபவம் முடிவுன்னு பார்த்து அதை ஏத்துக்கிற அளவுக்கு உனக்கு கடவுள் நிக்கிறதெல்லாம் தெரியும். பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன், வர வர கண்டு ஆராய் மனமே. அந்த வரி மட்டும் அனுபவம் வந்துட்டா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் ஆயிடுறீங்க. என் உடம்பு எனக்கு இருக்கிற ஆணவங்கிறது இல்லாம போகுதுன்னு எனக்கே தெரியுதுல. எந்த வேலையை வேகமா செஞ்சாலும் அதுக்கு பேரு ஆணவம் தான். எந்த வேலைய ஆணவம்னாவோ நாம தாமச குணம்லாம் நினைக்க கூடாது. இருக்கிறதுலயே ஆணவம் தான் ரொம்ப வேகமானது, போய் கவர்றது அதுதானே. அதாவது இந்த உடம்புல நாம அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உடம்புல தெரியும். அப்ப கடவுள் இந்த உடம்பு அளவுல ஒரு வியாபகமா இருக்கிறார், உயிர் அளவுல ஒரு வியாபகமா இருக்கிறார். இந்த உடம்பையும் உயிரையும் இணைச்சி எந்த அளவுக்கு இது அறிவுல பெரிய அளவுல வருது அப்படின்னு பழைய அறிவெல்லாம் பார்த்து இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, இது எந்த அளவுக்கு இதை கற்றுக் கொடுக்கறது, இது அப்படிங்கிறதுலாம் அந்த இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சம்பந்தத்துல கடவுள் ஜீவன்ல இருந்து வேலை செய்யறதுனாலதான் ஜீவனையும் வள்ளல் பெருமான் தனியா எடுத்து கொடுக்குறாரு. இந்த மூணு கடவுளும் வேற வேற இல்லை. இந்த உடம்ப வச்சு அறிவை ஜீவன் மூலமா நிறுத்தி இந்த உயிர் அடைந்த பக்குவத்தை சமப்படுத்தணும். அவர் சமப்படுத்துறதானே இந்த உடம்புலயே நம்ம வாழாது. அப்படி இல்லைன்னா உடம்புக்கு ஒரு பக்கம் இருக்கும், உயிர் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம வினை ஒரு பக்கம் நிற்கும்.
இது மூணும் நிற்கும். இதுல இருந்து நான் விடுதலை அடைகிறேன் அப்படின்னா இந்த மூணு சமமாகும். இந்த மூணு எப்ப சமமாகும்? அதுங்களா ஆகாது. கடவுள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அவன் லெவல்ல இது எல்லாம் இணைஞ்சா சமமாகும். அது வரைக்கும் சமங்கிறதுக்கு பேச்சே இல்லை. கடவுள்ங்கிறவருடைய தகுதி உங்களுக்கு தெளிவா இருந்தா அதுக்குள்ள எல்லாம் சமமாச்சுன்னா அது இணையும். அப்பதான் அதுக்கு பேர் அருட்பெருஞ்சோதி 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 4 தடவை கொடுத்தாரு நான் சொல்லியிருக்கேன். என்ன அடுத்த செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் அனுபவத்துக்குள்ள திருவொற்றியூர் அப்படிங்கிற அந்த இடத்து வரலாறு ஒரு மற்ற எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு விஷயமா வருது. அதனாலதான் அந்த ஊருக்கு ஒரு வரலாறு சொல்லியிருப்பாங்க. வரி மாதோட்டான்னு ஒரு மன்னன் வரி போட்டப்போ திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு ஒரு எழுத்தை பிளந்து பெருமான் எழுதியது, அதனால் எழுத்தறியும் பெருமாள்னு அவருக்கு பேரு அப்படின்னா வரலாறு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலேயும் கடவுள் அவர் சமமாகவே இருக்கிறார் அப்படிங்கிற அனுபவம். அது நாம இருக்கிறோம், திருவாரூர்ல இருக்கிறோம், கடவுள் சமமானவர் அவரு. ஆனா அவங்க அளவுக்கு இருக்கிறதுனால அவர் சமமா இல்லை. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் உயிர் இந்த உடம்பை விட்டு பிரியுதுங்கிறத அவரை வச்சு நீங்க சமமா பாருங்கன்ற வரலாறு மட்டும்தான் திருவாரூர் வரலாறு. ஒரு உயிர் ஒரு உடம்புல இருந்து பிரியுது அப்படின்னு சொன்னா கடவுளை வச்சு அது என்னது? அது எல்லா உயிர்லையும் இருக்கிற கடவுள் தான் அந்த உடம்புல இருந்து அதை வாழ வைக்கிறார். அப்ப எல்லா உயிர்லையும் இருக்கிற கடவுள் பொதுவானவர். அவரை பார்க்கிறப்ப மாட்டு உயிர் மனுஷன் உயிர்னு பார்க்காதீங்க அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனா திருவொற்றியூர் வரும்போது அது மட்டும் இல்லை, அங்க மாட்டு உடம்பையும் பார்க்கணும், மனுஷன் உடம்பையும் பார்க்கணும், எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் சமமா இருக்கிறாருங்கிற அனுபவம் வரணும். அது கடவுளை நோக்க, இருப்பிடத்தை நோக்க உயிரை பொதுவா பார்த்த வரலாறு திருவாரூர். ஆனா இங்க அந்த உடம்பு அது வாழற இடம் மொத்தத்தையும் கடவுள் சமமா ஆட்கொண்ட வரலாறு திருவொற்றியூர் வரலாறு. அந்த வித்தியாசத்தோட பார்த்தீங்கன்னா தான் திருவொற்றியூர் சார்ந்து வள்ளல் பெருமான் அந்த மரணமில்லா பெருவாழ்வை எந்த ஒன்றும் சாகாமை அப்படிங்கிறதுக்கு கொண்டு போறார். அந்த அடிப்படையில தான் திருவொற்றியூர் இறைவனை 9 அப்படின்னு பேசுறார். திருவொற்றியூர் இறைவன் 2 விஷயத்துல, ஒண்ணு நீ உலகத்துல எந்த கடவுள் சொன்னாலும் இவன் தான் அது. 2வது இவன் தான் அதுன்னா அங்க யார் தனியா லிங்கமா இருக்குது இல்ல. உடம்பையும் உயிரையும் வாழுகிற இடத்தையும் சமமாக்கி தன்னளவில் உடம்புலையும் நான் அருட்பெருஞ்சோதி தான், உயிர்லையும் அருட்பெருஞ்சோதி தான், புத்துலையும் நான் அருட்பெருஞ்சோதி தான், நான் தான் அருட்பெருஞ்சோதி, இந்த 4ம் ஒண்ணுன்னு காட்டினது திருவொற்றியூர். ஆனா திருவாரூர்ல அப்படி கிடையாது. உயிர் தான் இறைவன் வாழிடம், எல்லா உயிர்லையும் இறைவன் வாழறான் அப்படிங்கிறத மட்டும் திருவாரூர்ல வாதம் பண்ணது. அனுபவம் பார்த்தா இங்க அதனாலதான் சுந்தரருக்கு நீ என்ன இந்த இடத்துல இரு இந்த இடத்துலன்னு சொல்லாத, ஏன்னா நான் இந்த ஊர்ல எல்லாத்திலையும் சமமா இருக்கிறேன். எந்த திருவொற்றியூர்ல உங்களுக்கு அந்த வரலாறு சுந்தரர் வரலாறு தெரியும். திருவொற்றியூர்ல நீங்க திருவாரூர்ல கல்யாணம் பண்ணி வச்சார் கடவுள், ஒன்னும் பிரச்சனை பண்ணலாங்க. இங்க மட்டும் நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தா நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் சத்தியம் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லி நீங்க நாளைக்கு காலையில மகிழ மரத்தடிக்கு போயிடுங்க, நான் இங்க அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. சாமி சரின்னு கேட்டுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரி வேலை பண்றேன், நீ அங்க வாங்கிக்கோ, அந்த மாதிரி நடக்குது இல்ல வரலாறு. இந்த வரலாறு மொத்தத்தையும் நீங்க எளிமையான மற்ற வரலாறு மாதிரி நினைக்க கூடாது. வள்ளல் பெருமானுடைய வரலாறு அல்லது கொள்கை வருவதற்கு முன்பாக நிகழ்த்தப்பட்ட வரலாறு. இப்ப கொள்கை நம்ம தமிழ் மரபுல நம்ம எப்படி கொள்கையை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையிலிருந்து தான் நம்ம தத்துவம் பேசுவோம். தத்துவத்தை எழுதிட்டு வாழ்க்கையை பேச மாட்டோம். இந்தியாவில் நிறைய தத்துவம் சிந்தனை முறையில் இருக்குது. இன்னும் கேட்டா சங்கரர் அத்வைதம் கூட வேத உபநிடதத்துக்கு விளக்கத்துல தான் தத்துவம். அவருக்கு சமயம் இல்லாதனாலதான் 6 சமயம் இங்க இருந்து 6 கடவுளையும் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு அவங்களுக்கு உடன் கொண்டாட பார்க்கிறார். ஆனா உண்மையில
நம்ம தத்துவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சமயம் சார்ந்த தத்துவம். அதுக்கு பேர் வைப்பாங்க. சமயம் சார்ந்த தத்துவம்னா மக்கள் வாழ்ந்து அந்த வாழ்க்கையினுடைய முடிவுகள்ல இருந்து தத்துவம் சொல்றது. அந்த முறையில கடவுளும் ஒரு வரலாற்றை முதல்ல திருவொற்றியூர்ல சுந்தரரை வச்சு நிகழ்த்துறான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, நான் எல்லா இடத்திலேயும் சமமான அனுபவம் தருகின்றவன் என்ற வரலாற்றுக்கு உரிய இடம் திருவொற்றியூர். மற்ற ஊர்ல அப்படி கிடையாது. அதாவது அதனாலதான் இருக்கிறதுலயே மகா தோஷம் அப்படின்னு வச்சுங்களேன். சில பேருக்கு கல்யாணம் பண்ணி பிரச்சனை வரும், கல்யாணம் பேசினாலும் பிரச்சனை வரும், கல்யாணம் பேசுறதுக்கு பார்க்க வரனாலே பிரச்சனை. அந்த அம்மா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறனாலே அவன் செத்து போயிடுவான். யாரு? தங்கிலியார், அந்த திருவொற்றியூர். அந்த அம்மாவை கல்யாணம் பார்க்க போறேன், ஞாயிறு கிழவருடைய மகள்னு சொல்றான்ல, அப்படின்னாலே அவங்க செத்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்கள பேரை சொல்லி கல்யாணம் பண்றான்ற கூட யாருக்கும் அந்த உரிமை இல்லாத அளவுக்கு அந்த பொறப்பு, பெரிய பொறப்பு. அதை நீங்க தோஷமாகவும் பார்க்கலாம், ஆற்றலாகவும் பார்க்கலாம். அது உங்க கணக்கு. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவருக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும். அப்படி அந்த இடத்துல அதை வேலை வாங்குற அந்த வரலாறு சுந்தரருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவர் மட்டும்தான் கடவுளோட சமமா பழகினவர். தோழன் பட்டம் கொடுக்குறான்ல, அப்ப சமமா கடவுள் எல்லாத்துலயும் இருக்கிற வரலாறு தெரிஞ்ச அவர் நீ இங்கே இரு அங்கே இருங்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள வருத்தம். அந்த கடவுள் வருத்தப்படுத்துற விஷயம், கண்ணப்படுங்கிற விஷயம்லாம் அதனால தான் நடக்குது. அதுவும் திருவொற்றியூர் எல்லை வரைக்கும் அதை கூட பெருமான் தண்டிக்கல. திருவொற்றியூர் நீ உண்மையிலேயே பெருமான் எப்ப தண்டிச்சிருக்கணும்? பொய் சத்தியம் பண்ணாருன்னு உடனே இல்ல கத்தி வச்சிருக்கணும், வைக்கல இல்ல. நீ என்ன பொய் சத்தியம் பண்ண சொல்றது அப்படின்னு அங்கேயே போட்டிருக்கணுமா இல்லையா? போடல. ஆனா ஊரை தாண்டி ஏன் போறாருன்னா அதுவும் அங்க பண்ண முடியல கடவுளால. ஏன்னா அதுலயும் அவர் சமமா இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பெருமான் தெளிவா அந்த இடத்துல நான் எல்லாவற்றிலே பொய்யிலையும் சமமா இருக்கிறேன், உண்மையிலையும் சமமா இருக்கிறேன், பாம்புலையும் சமமா இருக்கிறேன், மகிழத்திலையும் சமமா இருக்கிறேன், சத்தியத்திலையும் சமமா இருக்கிறேன். என்னால இந்த ஊர் அனுபவம் அப்படிங்கிறது திருவொற்றியூர். அதனாலதான் வள்ளல் பெருமான் அதாவது அவருடைய வரலாறுல 3/4 பாகம் திருவொற்றியூர்ல தான் வெளியே வருது. திருவொற்றியூர்ல சும்மா வாழ்ந்தது மட்டும் இல்லை, திருத்தணி முருகனை பாடினாலும் அவர் திருவொற்றியூர்ல இருக்கிற முருகன் முன்னாடி தான் நின்று பாடினதா வரலாறு. அவர் கந்தக்கோட்டை முருகனை பாடினாலும் திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நின்று பாடினாதான் வரலாறு. அந்த திருவொற்றியூர்ல படம்பக்கநாதருக்கு பின்னாடி ஒரு முருகப்பெருமான் இருப்பார் மயிலோட தனியா. அங்க நின்றுகிட்டு திருத்தணி முருகனை நினைப்பார், கந்தக்கோட்டத்து முருகனை பாடுவார். அப்படிங்கிற மாதிரி இந்த 3 முருகனையும் சேர்த்து வச்சு அவர் அனுபவிச்ச இடமா நீங்க திருவொற்றியூர் முருகன் முன்பா நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த முருகரும் அதாவது அதுக்குள்ள மயிலும் முருகனும் மட்டும்தான் இருப்பாங்க, மற்றதெல்லாம் இருக்காது. அந்த 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 அனுபவத்தை வள்ளலார் அமைக்கிறார். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையான கடவுள் அப்படிங்கிறது தான் அங்க அமையுது. திருவொற்றியூர் படம்பக்கநாதரை பொறுத்த வரைக்கும் ஏதோ வெறும் சிவம் இல்லை, எல்லாவற்றையும் ஆட்கொண்டு எல்லாவற்றையும் தன்னளவில் அவ்வவற்றை காட்டுகிறவர். இப்ப வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அவ்வளவு அளவில் இருந்தவர் தன்னளவில் எல்லாவற்றையும் காட்டுகிறார். இப்ப நம்மளை காட்டுறாருன்னா எனக்கு எந்த அளவுக்கு அறிவுக்குதோ அந்த அளவுக்கு என்கிட்ட இருப்பார். திருவொற்றியூர்ல அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்குதோ அந்த அறிவுல அதை காட்டுவார். அதான் அதன் அளவில் காட்டுவது, அவ்வளவு அளவில் காட்டுவது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம். இந்த அவ்வளவு அளவுனா அந்தந்த பொருளுடைய தன்மையில காட்டுறது. ஆனா பெருமான் தன்னளவில் காட்டுவது என்பதா திருவொற்றியூர் வரலாற்றின் தனித்தன்மை. அதனாலதான் திருவொற்றியூர், சிதம்பரம் இது எல்லாமே வரலாறுல எப்படி வள்ளல் பெருமான் வழிகாட்டுவார்னா, எல்லா கலைகளும் சிதம்பரத்துல ஒடுங்கும், உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சிவகலை, இந்த சிவனுடைய இந்த லிங்க விஷயமான ஒடுக்கத்தலம் திருவாரூர். எல்லா ஊரும் அதுக்குள்ள ஒடுங்கிடும். எல்லா கலைகளும் ஒடுங்குற இடம் சிதம்பரம். சிதம்பரம் கோயில் மட்டும் அதுக்கப்புறம் வேற கோயில் திறந்திருக்க கூடாது அப்படிங்கிறது மரபு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த சிதம்பரத்துக்கு மேல ஒண்ணு வருது அப்படின்னா அது ஒற்றியூர் நெறி. இதுக்குள்ள வேற எதுவும் அடங்காது, திருவொற்றியூருக்குள்ளதான் எல்லாம் அடங்கிடும். இதுதான் விஷயம்.
ஆனா திருவொற்றியூருங்கிறது எல்லாத்தையும் அடக்குதுன்னு காட்டிக்கிற விஷயம் இல்லை. அங்க அந்த அந்த அனுபவம் கடவுள் அளவில் எல்லாவற்றையும் காட்டுவது. அதனால திரு ஒற்றியூர்னு பேர். அது ஆரூர். நீங்க யாரு போனாலும் உங்க லெவல்ல அது நிற்கும். ஆனா அது லெவல்ல நீங்க போய் நிக்கிற இடத்துக்கு படம் பக்க நாதர். அதான் விஷயம். அங்க கண்ணாடி உண்டு, இங்க படம் உண்டு. அங்க கண்ணாடி திருவாரூர்ல கண்ணாடி வழிபாடு தான். நீங்க திருவாரூர் போறவங்க கண்ணாடி கொடுத்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருந்தது. அது திருநாவுக்கரசெல்லாம் பாடுறாரு. கண்ணாடி கிடைக்காதனால அவர் தன்னுடைய பாட்டையே கண்ணாடியை எடுத்து வச்சுக்கிட்டு வழிபடுறார். இதெல்லாம் திருவாரூர். இந்த படிமக்கள வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கண்ணாடி. படிமக்களம்னா கண்ணாடி. கண்ணாடியில வழிபடுறதுன்னா என்னவோ அதை அங்க நான் பார்க்கலாம். எங்க திருவாரூர்ல என்ன அப்படின்னா எனக்குள்ள என்னமா கடவுளும் நானும் தேர்ந்திருப்பேன்ல. இதுதான் நீங்க அங்க போனா உங்க ஊரு உங்க அளவுல இருக்கிற கடவுளை நீங்க திருவாரூர்ல பார்க்கலாம். அதான் யார் ஊரோ அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்க விஷயமா அந்த கடவுள் பார்க்கலாம் நீங்க. ஆனா கடவுள் விஷயமாவே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது திருவொற்றியூர் மட்டும்தான். இந்த வரலாறு அனுபவத்துல கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் இறைவனுக்கு 9 ஆகிய உருவுடை பெருமான் கொடுக்கிறார். இந்த 9 ஆகிய உருவுடை பெருமான் 1 என அப்படின்னா 9ங்கிறது எத்தனை 9 சேர்ந்தாலும் மறுபடியும் வேறவா மாறாது. அதே 9ல ஒரு தன்மை உடையதாகவே நிற்கும். அந்த ஒரு தன்மை என்பதும் அறியொணாத தன்மை, இது என்று சொல்லப்படாத தன்மை. 1ஐயும் 10ஐயும் காட்டுமே தவிர தனக்கென்று ஒரு சொல்லை அது காட்டாது. 8 1 காட்டும், 7 1 காட்டும், 1 1 காட்டும். ஆனா 9க்குள்ள 1 இருக்கும் 10 இருக்கும். அதுக்கு 9 என்பதுக்கு என்ன கிடையாது, இதுதான் என்பதாக சொல்ல. ஆனால் 9 என்ற சொல் உண்டு. 8 போல அது இல்லை. 1 10 என்பதை காட்டுவதே ஒழிய 9 என்பதாக அதையே காட்டிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்ப நாம அடுத்தது என்ன அப்படின்னா இந்த 1 என அப்படிங்கிறது அதுதான். எத்தனை கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ஒரே கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறது 9. அதுதான் ஒன்றாக இருப்பது. அதுவே 2 என என்று சொல்லும் பொழுது கடவுளே 2ஆக மாறுகிறார் என்பதைத்தான் நீங்க சொல்லணும். கடவுளே 2ஆக மாறுகிறார்னா சிவம் சக்தி என்பது போல சொல்லக்கூடாது. கடவுள் உலகத்தில் எந்த பொருள்கள் 2ஆவதாக இருக்கின்றனவோ அந்த பொருள்களாக அவ்வவற்றை விளங்க வைக்கிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் 2 என. இப்ப கடவுளோட ரோல் அவர் அளவுல அறியோனா பொருள் தான், அவர் அளவுல எல்லாம் தான். ஆனா 2 என்னன்னு சொல்லும் பொழுது அவர் 2வது ஒரு பொருளா பிரியறாருன்னு சொல்லக்கூடாது. பிரியுதுன்னு சொன்னாலே பின்னம் ஆயிடும். எந்த பொருள் 2ஆவதாக இருக்கிறதோ அதில் அந்த பொருளாக இருப்பதனால் 2 என அப்படி சொன்னீங்கன்னா தான் 2 எனன்னு கடவுளை சொல்றதுக்கு சரியான பொருள். இப்ப அதை தான் எப்படி நீங்க 9 வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 9ல் 1ஐ கூட்டினாலும் 10, 1 0 1, 2 9 11, 1 1 2, 3 9 12, 1 2 3. 9 தன்னை காட்டிக்கொள்ளாமல் எது தன்னோடு சேருகிறதோ அல்லது எதனோடு தான் சேருகிறதோ அந்த ஒன்றை மட்டும் காட்டிக்கொண்டு தான் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் 2 என. 2ஆவதாக இருப்பது 2. இதுக்கப்புறம் 1 2 என ஒன்று இருக்குது. 1 2 என அப்படிங்கிறது தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இந்த 1 2 என அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். நீங்க போகும்போது வரும்போது நீங்க பார்க்குற நம்பருங்களோட 9 சேர்ந்து இருந்தா எப்படிலாம் நீங்க கூட்டி பார்க்கணுமோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் மட்டும்தான் வரும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ 3 9 27 சரிதானே. 4 9 36. இந்த 3 6 9 அது வர்றது அப்புறம்
இந்த 4 9ஓட சேர்ந்த உடனே இந்த 4 என்னவாகுது? 3 ஆகுது. இந்த 4 9ஓட சேர்ந்த பிறகு 3 ஆகுது இல்ல? இந்த 3 அப்படிங்கிறது இன்னொரு 6ஓட சேர்ந்தே இருக்குது தானே? இந்த கடவுள் அப்படிங்கிறவர் இந்த பொருளை வாழ வைக்கிறதுக்கு அதோட எப்படி சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது 1 என்ற 9 இன்னொன்றோடு அந்த தான் எதோட சேர்ந்திருக்குதோ அதுக்கு மேலான பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த 1 2. அதை இயக்கிறது. அதை இயக்கும் போது அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடவுள் எல்லா பொருளும் இயக்கிறார் அப்படிங்கிறது நீங்க பெரிய வரலாறுலாம் படிச்சிருப்பீங்கல்ல. தெரியலன்னா தத்துவ வரலாறு தான். கடவுள் இயக்கிறார் அப்படிங்கிறத யாராவது அனுபவமா தெளிவா சொல்ல முடியுமா? இப்ப என்னெல்லாம் கடவுள் இயக்கிறார் அப்படின்னு நாம சொல்றோம்ல, உலகத்துல எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம் தானே. கடவுள் தாங்க என்ன வேலை செய்ய வைக்கிறார், கடவுள் தான் என்ன இயக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஒரு கட்டத்துல சொல்லுவோம். உலகத்திலையும் எல்லா பொருளையும் அவர் இயக்கிறார் அப்படிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல அதுவா இருக்கிறார், தான் தன்னளவுல இருக்கிறார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அத்துவிதம்ங்கிறது 1 2 அவ்வளவுதான். ஒன்றாய், தானாய், வேறாய். இப்ப உடனாய்ங்கிறது தான் 1 2. தானாய்ங்கிறது 1, அதுதான் ஒன்றவன் தானே அப்படின்னாரு அவர் திருமூலர். இந்த 2 என்று சொல்லும் பொழுது வேறாய், அந்தந்த பொருள்ல அதுவாய். இந்த உடனாய் சொல்லும் போது 1 2 ஏன இந்த உடனாதல் தன்மையில தான் இப்ப நாம இயங்குற எல்லா அனுபவத்தையும் நீங்க முடிவா பெறுகிறோம் அல்லது வளர்கிறோம் அல்லது விடுதலை அடைவதை நோக்கி போகிறோம். இது எல்லாமே அதுலதான் வரும். ஒரு கட்டத்துல எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம் அப்படிங்கிறத நாம எப்ப முடிவு எடுப்போம்? இப்ப அதெல்லாம் முடிவு இப்ப பேருக்கு தான் சொல்லுவோம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேருக்கு தான் சொல்லுவோம், கடவுள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது பேருக்கு. ஆனா சில பேருக்கு அனுபவமா வந்திருக்கும். ஆனா அது கூட அவங்க கரெக்டா தான் இதை வச்சுதான் சொல்றாங்களா அப்படிங்கறத அவங்க எடை போட்டுக்கணும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் நாம செயல்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு இதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம்ல. இப்போ நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இதெல்லாம் இவ்வளோ வேலை நடக்குது. இந்த எல்லா வேலையையும் செய்யறதுக்கு தானே இன்னொரு வேலை பண்றோம். ஒரு வேலையை செஞ்சு இந்த வேலை கமிட் ஆனதுனால இன்னொரு வேலையை நோக்கி போறோம். இன்னொரு வேலையை நோக்கி போறதுல இது நான் அவங்களுக்குள்ள உதாரணம் இருக்கும், அதனால வெளிப்படையா உதாரணமா சொல்லலை, நீங்க எல்லாருக்குள்ளேயும் அது வரும். இந்த வெளியே நோக்கி போகும்போது அதை வச்சுதான் இதெல்லாம் பார்க்கிறோம். எதை வச்சு? நாம வெளியில போய் போனதுல வந்த பிரச்சனையை வச்சுதான் இந்த பிரச்சனை இதுக்காக இப்படி வந்தது, இதுக்காக இப்படி வந்ததெல்லாம் பார்க்கறோம்ல. சரி, இந்த பிரச்சனையில இருந்து ஒரு முடிவு கட்டணும். என்னன்னு முடிவு கட்டணும்? இந்த வேலை செஞ்சமே இது சரியா தப்பா, எதுக்கு செஞ்சோம் அப்படின்னு ஒன்று முடிவு கட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் முடிவு கட்டணும். அப்படி இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இதை நமக்கு ஏன் வச்சாரு அப்படின்னு முடிவு கட்டணும். இப்போ எந்த லெவல்ல நம்ம முடிவு கட்டுற மாதிரி இருக்கிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க கடவுளுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொற்பொழிவு வரைக்கும் வந்துட்டீங்க, கடவுளை ஏற்றுக்கிட்டீங்க. இந்த ஏற்றுக்காதவனும் இதுல போயிட்டானே வந்துட்டு இருக்கிறான். நானும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், அதே மாதிரி தான் அவனும் அதே மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே நிகழ்ச்சி தான் நடக்குது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இதனால வந்தது அப்படின்னு ஒரு முடிவு கட்டுறோம்ல.
இதனால வந்ததுன்னு முதல்ல முடிவு கட்டும் போது எப்படி முடிவு கட்டுவோம்? என்ன சார் சொல்ல வர்றது, நம்ம கொஞ்சம் அறிவு இல்லை சார், கொஞ்சம் போய் மாட்டிக்கிட்டோம், அதெல்லாம் சரி இருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடவுள் ஏன் என்னை இப்படி மாட்டி விட்டாருன்னு தெரியல அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கடவுளை நம்புறவங்களா இருந்தா அதை சொல்லுவோம். சரிங்க, இதுக்கும் கடவுளுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் என்ன பார்த்து, இதுக்கும் கடவுளுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டாதான் அந்த ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையுமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுளும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறான்ல, எனக்கு ஏன் கடவுள் இப்படி பண்ணாரோ தெரியலையே, நான் என்ன பாவம் பண்ணணும்னு எல்லாரும் கேட்குறோம்ல. இப்போ அந்த லெவலுக்குலாம் இது இந்த மாதிரி இதுக்கு சரியான அர்த்தம் தெரியுது அப்படின்னா தான் அதில் வந்து நீங்கள் கடவுள் இதுக்கு காரணம் இல்லைன்னு தத்துவம் 1000 படிப்போம். கடவுளுக்கும் நாம் அவசரப்படுறதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு 1000கணக்காக படிச்சிருப்போம். ஆனால் கடவுளை குறை சொல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்ம லெவலில் வந்து அது மாதிரி ஒரு விஷயமாவே நமக்கு தெரியாது. எந்த பெரிய அளவுக்கும் வந்து நம்ம அதை சொல்ல முடியாது. இப்போ அப்படி இருக்கிற ஒரு நிலவரம் தான் நம்மளோட நிலவரம். இதில் கடவுள் உடனாக இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு அவரை குற்றவாளியாக வச்சு சொல்கிறோமே, இது சரியில்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. ஒரு பேச்சுக்காவது கொஞ்சம் தத்துவத்துக்காகவாவது நீங்கள் இதை கடவுளை நாம் குறை சொல்கிறதுங்கிறது சரியில்லை அப்படின்னு தோணுது. ஆனால் அது மாதிரி நினைக்க தெரியல. கடவுள் தான் அவன் வந்து வம்பு பண்ணுறார் அப்படிங்கிறது தான் 90% மிஞ்சி நிற்குது. 10% படித்த வகையில் கடவுளுக்கு நம்ம இதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியே வருது. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த அடுத்த கட்ட அனுபவத்துக்கு போனவங்களுக்கு தான் இது என்னன்னு புரியும். பரவாயில்ல, கடவுள் நம்மளை நல்லா தான் காப்பாற்றிருக்கிறாரு, கடவுள் இங்கே போய் நம்மளை மாட்டி விடாமல் நல்லா தான் காப்பாற்றிருக்கிறாரு. நான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாம தான் வம்பு பண்ணி இப்படி மாற்றணும், கடவுள் வந்து சரியாக தான் பண்ணாரு, நாம தான் தேவையில்லாமல் போய் இதில் நம்ம வம்பு பண்ணி கடவுள்கிட்ட கேட்டு வாங்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்கிற மாதிரி வரும். அவங்க சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது, சொல்கிற மாதிரி வரும். இப்போ கடவுள் உடனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சிவபோகசாரத்தில் குருஞான சம்பந்தர் எப்படி சொல்றாருன்னா, எல்லாம் அவன் அருள், எல்லாம் சிவன் அருளாலே என்று உணர் அப்படின்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் சிவன் அருள்னு வாயால சொல்றது வேற, உணர்றது வேற. வாயால சொல்றதுன்னா நம்ம பாட்டு பாடிடும், ஐயா ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் ஜெயிலுன்னு சொல்லிட்டு போயிடுவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை உணர்ற மாதிரி இடம் வந்துருக்குதா, அது வந்தாதான் நாம் இந்த 1 2 அப்படிங்கிறதுக்குள்ள என்னோட ஒரு விஷயத்தை 3 அப்படிங்கிறத 2 ஆக்கி அவனுக்குள்ள அதை பெருசு பண்ணி என்னை வாழ வைக்கிறான், அல்லது பெரிய ஆள் என் கூட இருக்கிறான் அப்படிங்கிறதுல நான் தெரிஞ்சுக்குவேன். இப்போ நான் எங்கிருந்து வரணும் தெரியுமா? நான் 8லேருந்து 1க்கு வரணும். 9 கடவுள். நான் 8லேருந்து எதுக்கு வரணும்? 8 9 17 இல்லை. 8 இப்போ வந்து 1லேருந்து 9, 1 கூட 9 கூட்டினா நான் மறுபடியும் 1 நிற்கிறேன். ஒரு 9 9ல் 1 நிற்கிறேன். 2 9 16ல் 1 நிற்கிறேன். மறுபடியும் 8 வரைக்கும் போதும். நான் பெரியவன் ஆகணும், கடவுள் சின்னவன் ஆகணும். கடவுள் பெரியவன் ஆகணும், நான் சின்னவன் ஆகணும். இந்த 2த்துக்கும் போட்டி நடக்குது. கடவுள் பெரியவனாயி நான் சின்னவனாகணும், அல்லது நான் பெரியவனாயி கடவுள் சின்னவனாகணும். இந்த 2 தான் இந்த உடனாய் நடக்கிறதுல நடக்கும். கடவுள் உடனாய் இருக்கிறார் அப்படின்னா என்ன தெரியுமா? அது எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கூட அவர் எந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். 9ஆ இருக்கிறவர் 1 வரைக்கும் வந்து நிற்பார், அல்லது 1ஆ இருக்கிறவர் 9 வரைக்கும் போய் நிற்பார். நாம எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்மளை விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற விஷயம். இப்படி வச்சுங்களேன், தத்துவம் அத்துவிதம் நீங்க படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா இதுதான் நம்ம நிலவரம். இப்ப கடவுளோட சேர்ந்து இருக்கிற நம்ம நிலவரம் இதுதான். நம்ம எல்லாரும் தத்துவம் அத்துவிதம் என்று சொன்னால் கடவுளும் மற்ற பொருள்களும் எப்படி சேர்ந்து இயங்குகின்ற நிலவரத்தை குறிப்பது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவோம். உடனாய்
ரெண்டு பொருள் சேர்ந்து ஒன்று மாதிரி இருக்கும். ஒன்று மாதிரி இருக்கிறதுல ஒன்று வேலை செய்யறதுக்கு உதவும், ஒன்று வேலை செய்யும். அதுக்கு சாணைக்கல்னு ஒரு உதாரணம் சொல்லி, இழைக்கிற கல்லில் அந்த கல் அரைக்கும், மெழுகு ஒட்டிக்கும் அப்படின்னு அத்துவிதம் உதாரணத்துக்கு சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக சொல்லும். அது மட்டும் இல்லை, அத்துவிதம்னா எந்த ஒரு ரெண்டு பொருள் சேர்ந்து வேலை செஞ்சாலும் அதுக்கு பேர் அத்துவிதம். பேனாவால் நீங்கள் எழுதினாலும் எழுதுகிற பேனாவிலிருந்து வர்ற மை தாளில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் எழுத்துன்னு பேர். அந்த எழுத்துங்கிற ஒன்று வருதுன்னா மையும் தேவை, பேப்பரும் தேவை. இந்த ரெண்டும் சேர்ந்த ஒன்று தான் எழுத்துங்கிறத காட்டுது. காதால பேசுறது கேட்கணும்னா பேசணும் ஒரு ஆள், பேசுறதும் காதும் சேர்ந்தாதான் கேட்பது அப்படின்னு நடக்கும். அதுக்கும் அத்துவிதம் தான் பேர். இருட்டு வந்தா வெளிச்சம் போகுது, அதுக்கும் ஒரு அத்துவிதம் தான் பேர். எந்த ரெண்டு சேர்ந்தாலும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதுக்கு பேர் அத்துவிதம். அப்ப நிகழ்ச்சிங்கிறதையே நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் கடவுள் இல்லாம நிகழ்ச்சிங்கிறதையே பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு தத்துவ ரீதியாவே இருக்கு. ஆனா தத்துவ ரீதியா இருந்து பிரயோஜனம் இல்லை. நாம அனுபவ ரீதியா எனக்கு கடவுள் இந்த அளவுக்கு என்னை காப்பாத்தினார்னு எல்லா செயல்லையும் சொல்ற காலம் வருமானால் அந்த 1 2 என்பதுக்குள்ள கடவுள் என்பவன் என்னை இன்னொன்றாக இருந்து காப்பாற்றிய ஒரு பரம்பொருள் அப்படிங்கிறது வரும். அது வந்தாதான் கடவுளே அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது கடவுள் மட்டும்தான், ஒரே பொருள் தான் இந்த உலகத்து உண்மை அப்படிங்கிறது தப்புன்னு தெரியும். இந்த 1 2 முடிவுக்கு வரல அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நீங்க கடவுளும் ஆன்மாவும் ஆகிய 2 பொருள்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கடவுளும் ஆன்மாவும் உண்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு உள்ள இடம்தான் 1 2 என. இந்த 1 2 நீங்க பிரிக்க கூடாது. ஏற்கனவே அவரே பிரிச்சுட்டார். 1 என அது கடவுள் தன்மை, 2 என கடவுள் பொருள்களில் நிற்கிற தன்மை, 3வது கடவுள் ஆன்மாவில் இருந்து அதை கரை தேற்றுகிற தன்மை, அல்லது உலக பொருள்களில் இருந்து அவ்வவற்றை வாழ வைத்து தன்னுடைய அந்த உயர்ந்த அனுபவத்தை எல்லாவற்றிற்கும் வழங்குகிற நிலை. இதுதான் 1 2 என. அந்த ஒரே விஷயம்தான் இவரும் குறையிறாரு, வர்றதும் குறையும். 3 9 என்ன 27 27 தானே. 9ல் 2 குறையுது, 3ல் 1 காணும். 9ல் எந்த அளவுக்கு அவர் குறையிறாருன்னா சேர்ந்து இருக்கிறதோட அதை இருக்கிறார். அதுதான் இதை வாழ வைக்கிறார். அதுல கொஞ்சம் நுட்பமா நீங்க அனுபவிக்கணும். 4 9 36, 4ல் 1 குறைஞ்சிடும் 3, 9ல் இந்த 3க்கு கழிச்சு விட்டு அவரு இதளவுல நிக்கிறார். இதை பெருசாக்குவார். இந்த 1 2க்குள்ள நீங்க எப்படிலாம் ஒன்னாலும் கணக்கு போட்டு பாத்தீங்க. இது போர்டு வச்சு பண்ற விஷயம்தான். இருந்தாலும் இந்த 1 2க்குள்ள மட்டும் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா 3 9 27. அந்த இதுல 1 குறைச்சிட்டா 2, அந்த 9ல் 2 குறைச்சிட்டா 7. பெருமான் இந்த 1னுடைய அந்த அதுதான் அப்படிங்கிற விஷயத்தை அதை உயர்த்துறது. அதை 0 ஆக்கும் போதுதான் உங்களுக்கு எது கடவுளாவே அது மாறும். ஆனா 0 ஆக்க மாட்டார், 1 தான் ஆக்குவார் கடைசி வரைக்கும். கடைசியில ஏன்னா உங்களுக்கு தெரியும் 9க்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நிற்கும். மறுபடியும் 1 ஆரம்பிக்கும். 1 9 9 2 9 18, 3 9 27 படிக்கிறேன்ல. அதே மாதிரி 1 9 10, 2 9 11, 3 9 12, 1 2 3 4 மறுபடியும் ஆரம்பிக்கும். 9 கூட 1 சேர்ந்தா அந்த 1 இந்த 9 வரைக்கும் போய் நிற்கும். மறுபடியும் 1 தான் ஆரம்பிக்கும். அங்க 0வை போட்டு நிறுத்த மாட்டார். அந்த மாதிரி நாம கடவுள் அப்படிங்கிறவனோட சேரும் போது நாம ஒரு 1 அவன் ஒரு 1 நிற்போம். அல்லது அந்த 1 1 கூட சொல்லக்கூடாது. அந்த அறியோனா பொருளுக்குள்ள இருக்கிற 1 என்கிற அந்த பொருளோட நாம முழுமையாக அனுபவிக்கிறதுக்குள்ள இடம். ஆனா அது வரைக்கும் 1 2 என. இதுல இருந்து 1 குறைச்சி அதுல இருக்கிற 1 அதுல எத்தனையோ அத்தனையோ அது குறைஞ்சிருக்கும்.
இது 9ல் மட்டும்தான் வரும். இது 9 வச்சே நீங்க கடவுள்னு சொல்லக்கூடாது. எண்களில் ஒரு எண்ணினுடைய ரகசியத்திற்குள் கடவுள் அனுபவம் விளக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதுல 9 தெளிவா இருக்குது. மற்ற எந்த எண்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. இப்படி கூட நீங்க வச்சீங்களேன், 2, 3, 4, 5, 6 இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, இந்த 6, 10, 7 ஆரம்பிக்கும். 6, 1, 7. அதே மாதிரி 6, 20, 8. இந்த எந்த நம்பரோ அதுல இருந்து அதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிடும். 7, 8, 9, 10 மறுபடியும் 5 வரும். ஆனா இதுல மட்டும்தான் 1ல இருந்தே ஆரம்பிக்கும். இந்த கூட்டல் பெருக்கல்ல உண்மை இருக்குது. என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 1 14 இருக்குன்னு வச்சுங்களேன், 5, அதுக்கப்புறம் 3, 7, 21ல 3, இது மாதிரி மாறும். இந்த கணக்கில் மற்ற எண்களுக்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க கொடுக்க முடியாது. அதே மாதிரி 6 பெருக்கிறதுல 5ல இருந்து போகும், அதுக்கப்புறம் கூட்டுறதுல 5 இருந்து போகும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் அதுக்குள்ள மாறிட்டு வரும். ஆனா 9ல மட்டும்தான் மறுபடியும் 1, 2, 3, 4ல இருந்து அந்த இயல் எண்கள் மொத்தமும் அதுக்குள்ள வந்துடும். எண் இயல் மொத்தமும் அதுக்குள்ள வரும். அதுல இந்த 3 ரகசியம். 1, 9 மறுபடியும் 9ஆகவே நிற்பது. எத்தனை இடமா பெருகுனாலும் பெருக்குதல்ங்கிறத பெருகுதல்னு வச்சுங்களேன். எத்தனை உலகத்துல எத்தனை கடவுளா இருந்தாலும் ஒரே கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். இரண்டாவதாக இருக்குதுன்னா அதை தான் காட்டும், அது தன்னை காட்டாது. அதுதான் பொருள்களை காட்டி தன்னை காட்டாது. அதாவது அந்தந்த பொருளாக இருப்பதுன்னு பேரு. 3வது வரும்போதுதான் இயங்குகிற காலத்தில் ஒன்றை அதனுடைய ஒரு தன்மையை குறைத்து தான் அதை வாழ வைப்பதற்காக அதன் அளவில் தன்னையும் குறைத்து இயங்குவது. இயங்கும் போது கடவுள் 0 ஆகக்கூடாது. இயங்கும் போது அது எந்த அளவுக்கு, 9ல 2 குறைச்சிட்டீங்கன்னா 7, அந்த 7 2 சேர்த்தீங்கன்னா 9. கடவுள் தன்னுடைய தன்மையை ஆன்மாவிற்கு கொடுத்து அதை தன்னளவில் இருந்து இயக்கி அதை முழுமைப்படுத்துகிற வேலை தான் 1, 2 என. இது நீங்க போய் கணக்கு போட்டு பார்த்தோம், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உடனாதல் என்பதையும் இந்த இதுக்குள்ள எண் தத்துவத்துக்குள்ள ஒன்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு வள்ளல் பெருமான் தெளிவாக நமக்கு அந்த 9 என்பதிலே இருந்து இந்த கடவுள் அனுபவத்தை பெறுவதற்கு 1 என 2 என 1, 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்பதை சொன்னார் என்பதை நீங்க அனுபவிக்கணும். அதுக்கு அடுத்தது இப்ப இதளவுக்கு என்ன, இது எண் விஷயமா வந்ததுனால இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காதவங்க நீங்களே கணக்கு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். எப்படி போட்டீங்கன்னாலும் இப்ப நம்ம சொன்ன இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் வரும். அந்த 3வது மட்டும் 1, 2 என புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. பெருக்கும் போது 2, 9, 18. அந்த 18ங்கிறது என்னன்னா 9ல 1 குறைச்சி 8, இந்த 2ல 1 குறைச்சி 1, 2 பேருக்கும் 1 குறைச்சிக்கிறார். எத்தனை வருதோ அதுல இருந்து இதுல 1 குறைச்சிக்கிட்டு இதுல 1 கடவுள் அந்த அந்த மாதிரி தானும் 1 அதுவும் 1 இருந்து இயங்கிறது தான் இந்த உடனாதல். அதுதான் 1, 2. 1 இரண்டாவதாக அதுக்குள்ளேயும் தெளிவா பாருங்க. 4, 9, 36ல இந்த 9, 9 அதாவது 9, 18 மாதிரி 1 குறைக்கிறது மட்டும் இல்ல, 4ல 1 குறைச்சிட்டாரு. அந்த 4ல 1 குறைச்சா 3. அப்ப அதுக்கு அளவு அதே அளவு நம்ம கிட்ட குறைச்சிடறது. அதுங்கிட்ட 1 குறைச்சிட்டு அது எவ்வளவோ அது தான் குறைஞ்சிடறது. குறைஞ்ச பிறகு உடனாதல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். அதுக்குள்ள நீங்க இன்னும் அழகா அனுபவிக்கலாம். வள்ளல் பெருமான் எப்படி அதுக்குள்ள எண்கள்ல ஒரு தெளிவா 9ஐ அடையாளம் காட்டி அதுக்குள்ள எப்படி நாம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத அருமையாக அமைக்கிறார். அப்படிங்கிறத நீங்க இன்னும் புரியலனாலும் நீங்க அனுபவிக்கலாம். அதுக்குள்ள இந்த முறையைத்தான் அமைத்து பார்த்தால் தெளிவாக தெரியும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்தது ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரமாகிய அற்பெருஞ்சோதி. இது எளிமையானதா தான் தெரியும். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த ஓதாது உணர்ந்திட இந்த அகவலை அடுத்து திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவாளர் அருட்பெருஞ்சோதி என்ற அதுக்கு முன்னாடி ஒண்ணு அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. இந்த 3 அகவலையும் சேர்த்து வச்சு உணர்றதுக்கு தான் இந்த முதல்ல சொல்றது. எது? ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து.
எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி. இது நான் தெரிந்து கொள்ளுவதற்கு இருக்கிற அடிப்படை. இதுக்கு அடுத்தது அவ்வியம் ஆதிவோராரும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. எப்படி உணர்ந்து கொண்டேன் என்பது. நான் உணர்ந்து கொள்ற முறை வேற, என் அளவுல உணர்ந்து கொள்றதுக்கு இருக்கிற முறை வேற, பொருளை உணர்கிற நிலை வேற. அதுக்கு பிறகு திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவு. அதை எப்படி ஒண்ணுத்துல பாக்குறது அப்படிங்கிறது. இந்த அகவலுக்குள்ள இந்த மூணும் ஒரு தொகுப்பு. இப்ப கடவுளை பத்தி தெளிவா ஐயம் இல்லாமல் எண்ணெய் வைத்து கொண்டு 1 என 2 என அது உலக உதாரணத்துல இருக்கிறத வச்சு புரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நான் உலகத்தை பார்க்கணும். உலகத்தை இப்ப நான் கடவுள் அனுபவத்தை வச்சு பார்க்கணும். பார்க்கறதுக்கு எனக்கு என்ன அனுபவம்? இது இவருக்கு மட்டும் இல்லை, திருஞான சம்பந்தர்ல இருந்து நம்ம இவர் வரைக்கும் இதுதான் நிலவரம். ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து. உங்களுக்கு உடனே சொல்லிடுவோம், உங்களுக்கு எளிமையான பொருள் தான். படிக்காமலேயே தெரிந்து கொள்ளுகிற அருள் அப்படின்னு எல்லாரும் நாம பல முறை படிச்சிருக்கோம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்குது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நல்லா தான் இருக்குது. அதாவது படிக்காமலே, அப்ப நீங்களும் படிக்காம தெரிஞ்சுங்கன்ட்டு நான் போறதுக்கு எவ்வளவு நேரம்? என்ன சார் இப்படி சொல்றீங்க, படிக்காம தெரிஞ்சுக்கிறதுனா என்ன சார்? படிச்சாதானே சார் நாங்க தெரிஞ்சுக்கிறது. படிக்காம தெரிஞ்சுக்கிறது வேற, படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேறன்னு தெரியும். இப்போ எத்தனை தடவை படிச்சாலும் ஏன் திருக்குறள் நீதி இலக்கியம் வருது, அதுக்கப்புறம் நம்ம அபையாரதுலாம் வருது, இவ்வளவு பேர்லாம் எழுதி ஏன் ஒரு ஆள் தான் எழுதுனாங்களே, இன்னொரு ஆள் ஏன் எழுதணும்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம ஏன்பா அதுக்கு மேல எல்லா பொருளும் இதன்பால் உல அப்படின்னு திருக்குறளுக்கு சொல்லிட்டாங்க. அதுல இல்லாததே ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஏன் அபையார் வரணும், அதுக்கப்புறம் ஏன் அடுத்தவங்க வரணும், ஏன் இந்த மாதிரிலாம் நீதிலாம் வருது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் என்ன சொல்றோம்? அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன் சார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீதி மாறுமான்னா மாறாது. நீதி மாறுதா மாறலையான்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீதி மாறாது, நீதியை சொல்ற முறை மாறும். இப்போ பாரதிதாசன் காலம் வரைக்கும் இல்லைங்க, நிறைய விதவைங்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் வேரிலே பழுத்த பழாலாம் வீணாக போயிடும், அதனால நீங்கள் மறுமணம் செய்யுங்கலாம் பாரதிதாசன்லாம் பாடுறாரு. ஆனால் இப்போ நாம் இல்லைங்க, இது எல்லாருக்கும் வழக்கமாக போச்சு, இப்போல்லாம் என்னது விவாகரத்து எல்லாரும் வாங்கிடுறாங்க, கொஞ்சம் பிடிக்கலன்னா ஒன்று ஒரு கேஸை போட்டு எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. இப்படியே போனால் நாட்டில் எப்படிங்க ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை யாராவது பேசி வச்சு மறுபடியும் வாழ வைக்கலன்னா இது எல்லாரும் கலாச்சாரம் மாறிடாதா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே டைவர்ஸ் இதில் கையெழுத்து வாங்கிட்டு பண்ணுன்ற மாதிரி படத்துலலாம் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படிங்க சரியாக வரும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லைங்க இப்போ கொஞ்சம் முறையை மாற்றணும். அப்போ அடிபட்டு நாம் இது ஒன்று ரிலாக்ஸ் பண்ணோம். அடுத்தது தப்பு பண்றவன கேள்வி கேட்காம அவன் தப்பு பண்ணா அவனை இழுத்து வச்சு அடிங்க, அதுக்காக நீங்க இதே வேலையா இருக்காதீங்க, அதை எப்படிங்க ஒழுங்குபடுத்துறது, எப்படி ஒரு நடந்து போச்சு, அதுக்கப்புறம் தப்பை யார்கிட்ட இருந்து திருத்துறது அப்படின்னு பார்க்கணுமே தவிர அதை விலகி சமூகத்துல வேற குழப்பத்துக்கு உண்டாகக்கூடாதுன்னு நம்ம பேசுறோம்ல. இந்த பேசுறதுதான் நீதியை சொல்ற முறை மாறுறது. ஆனா நீதி அப்படிங்கிறது அதுக்குள்ள மனத்துக்கண் மாசு இளநாதல் அப்படிங்கிறதுக்குள்ள கடைசியா கொண்டு வர்றது. என் மனசளவுல நான் குற்றம் இல்லாதவனாக மாறுதல் அப்படிங்கிறது தான் நீதி. என்ன வளர்க்கணும், இதுதான் நீதி முறை. இப்ப நீதி முறைக்குள்ள நான் வர்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நாம படிச்சுதான். ஆனா படிக்கிறதுக்கும் வேட்டு சுரக்கா கதிக்கு உதவலைங்க. 1000 தடவை ஔவையார் சொன்னாலும் என்ன சொல்றாங்க? எட்டாதாயின் வெட்டன மரங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டா நாங்க எப்படிங்க விடுறது? உடனே விட முடியல. மரன்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்படி மறக்கிறது? அதை அதுக்காக என்ன உலகத்துல எல்லாரும் போற வழி ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த வழியிலேயே நாங்க போறது அப்படின்னா அது அதோட தப்புங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப மறக்கிறதுக்கு நாங்க என்னங்க பண்றதுன்னா அது உள்ள வந்தாதாங்க இந்த நீதியும் என் வாழ்க்கையும் பொருந்தணும். இதுதான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தல். இப்ப நான் படிக்கிறேன். இப்ப நிறைய பேர் தூக்கம் வர்றதுனால படிக்கிறது வேற. இப்ப சிவஞான போதெல்லாம் எடுத்து வச்சு மாம்பாடியெல்லாம் படித்தாங்கன்னா தூக்கம் வராதனாலுக்கும் தூக்கம் வந்துடும் அப்படின்னு நம்ம கொடுக்கறதுலாம் அது வேற. இதுக்கப்புறம் சொல்லுவாங்க சில பேருக்கு, நீ படிக்கிற, உனக்கு கொஞ்சம் தத்துவ குணம் அல்லது வடகலை ஓடும்போது சாஸ்திரம் படி, கொஞ்சம் தாமச குணம் வேலை செய்யும் போது குமுதம் படி,
ஏதோ ஒன்று படி அப்படின்னு நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும். ஆனால் இவன் இதை மாற்றி மாற்றி படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுப்போம். சரி பரவாயில்ல, நான் படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. நான் படித்து இப்போ நான் உடனே தத்துவம் பேசுகிறேன், 1000 தத்துவம் பேசுகிறேன், கோன்னு ஒன்று வரும், அதை அடக்க தெரியல. அதுக்கப்புறம் தப்பு நடக்குதுக்கு அதை கண்டுக்காம போகிறதா கண்டுக்கிறதா இல்லையான்னு புரியல. இந்த மாதிரிலாம் வரும்ல. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் படித்து பிரயோஜனம் சொல்லுவீங்கல்ல? இவ்வளோ பேசுறீங்க. அது நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், சரவணன் சார் கூட மைக்கு தான் பேசுனா நல்லபடியாக இருக்கும், அவர் கூட தனியாக போனால் ஒரே டார்ச்சராக இருக்கும் அப்படின்பார். அப்போ கேட்கறதுக்கு மட்டும்தான் சார் இருக்கிறது, கூட வந்தால் அது ஒரே தொல்லையாக இருக்கும், மண்டை காஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம திருந்தலையா, அவங்களுக்கு புரியலையா அப்படின்னு நமக்கு வருது இல்லை. அப்போ என்ன மாதிரி நான் அதை பயிற்சி எடுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அதே தான் இந்த நூலுக்கும். நான் எவ்வளோதான் படித்தாலும் மனம் அடங்காதுங்கிறது அது வேற. நீங்கள் மனம் கேட்கறது மனம் அடங்காதுன்னு எல்லாத்துக்கும் தான், எந்த ஆசைக்கும் மனம் அடங்காதுங்கிறது. அப்புறம் அதுதான் பரபரக்காமல் இருக்கிறது. பரபரக்க வேண்டாம்னு சொன்னல, பரபரக்காமல் இருக்கிறது தான் மனம் அடங்கிறது. அதாவது ஒன்று கேட்ட உடனே ஒன்று நடந்த உடனே இது அப்படியே விட்டுட்டா நம்மளை கோமாளின்னு நினைப்பாங்களா, இல்லை விடாமல் இருக்கிறதா, யார் சொல்றது அப்படின்னா வருது இல்லை கோபம். அப்போ எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால முடியுதா? யாராவது இதுக்குள்ளே போய் இறங்கி நாங்கள் இப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அளவு கொடி பிடிச்சிங்கன்னா ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிறது பொய்னாயிடும். யாருமே அப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு கடவுள் இன்னொரு பிரச்சனையை உண்டாக்கி மடம் மாத்தினால் ஒழிய, அல்லது கடவுள் இப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு, எப்படியாவது எல்லாத்தையும் ஒரு பிரச்சனையாக கொண்டு போயிடுவார் கடவுள். ஆனால் அவருக்கு கடவுள் ஒரு நல்லது பண்ணணும்னு பார்க்குறான், அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, அதையும் பிரச்சனையை ஆக்கலான்னு பார்க்குறாரு கடவுள். அப்போ அவர் எதை வச்சு பிரச்சனை பண்ணுவாரோ அதை அந்த எரியக்குள்ளேயே எழுத்தாதான் அடங்குவான். இதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கும். ஒரு சிக்கல் வருது சார் வாழ்வியல்ல, நீங்கள் போகிற பாதையில் ஒரு சிக்கல் வரும். அந்த சிக்கலை எதிர்க்கிறதுக்கு வழக்கமாக ஒரு முறை நமக்கு அவங்களுக்கு ஒரு முறை இருக்கும். ஒரு அடிதடிக்காரன் அடிதடி பண்ணுவான், கோர்ட்டுக்கு போவான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், செல்வாக்கை பயன்படுத்துவான், உண்ணாவிரதம் இருப்பான். இப்படி பல முறை உண்டு இல்லை. இந்த பல முறையில் இவன் ஒரு முறையை பயன்படுத்திட்டு இருப்பான். இப்போ கடவுள் அந்த முறையில் போவாதப்பா, இது நான் வேற மெத்தடில் முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ நாம போகாமல் இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம கடவுளுக்கு நல்லவன் என்ன எடுப்பார் கடவுள் சேர்ந்து. இப்போ நாம அடங்கவும் தெரியாது, நமக்கு அறிவும் நமக்கு என்னதான் படித்தாலும் அது மூளை கிளறிக்கிட்டு தான் இருக்கும். அது என்னதான் நீங்கள் பெரிய அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. அதனால மாதிரி ஆளை பார்த்தா தான் அவங்க சித்தர் மாதிரி எங்கேயாவது உட்காந்து நடப்பாங்களா, அவங்களுக்கு தான் கோவமே வராது. அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லை, குணம் என்னும் குன்றேறி நின்றார்னு சொன்னால் கோபம் வராதவனுக்கு பேர். வெகுளி கணமேயும் காத்தல் அறிதுன்னா அவனுக்கு கோபமே வராது, வந்தாதான் காப்பாற்ற முடியாது. முதல்ல குணமென்னும் குன்றேறி நின்றார்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லாத்தையும் செய்யறவனா இருக்கணும். அதாவது ஒரு உப்புன்னா அவன் எரிஞ்சு போற அளவுக்கு ஆற்றல் உடையவனா இருப்பான். அவன் கோபமே வராத மாதிரி இருந்தாதான் கடவுள் அவனுக்கு அந்த அருளை கொடுப்பான். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க நல்லா பேசுறாரு சரவணன் சார், தொப்புன்னு மேல இருந்து மாலை கொண்டாந்து இவங்க போடுறதுக்கு பதிலாக மேல இருந்து ஊர்ந்தா அற்புதமா தானே இருக்கும். அற்புதமா இருக்கும். உடனே 4 டிவியில வேற 4 டிவிக்காரன் வந்துட மாட்டான். அப்புறம் சரி அருள் ஜோதி பாவம் அவங்க ஏதோ போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க குழப்பம் கிடைக்குது, 4 பெரிய பெரிய டிவில இருந்துலாம் வந்துட மாட்டான். அப்புறம் அதாவது இப்ப கடவுள் அதை பண்ணாருன்னா நமக்கு என்ன வரும்? காசு நிறைய வரும்ல, 4 இடத்துக்கு வெளியில எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல. சரி கடவுள் அப்படி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவாரா பண்ணனாலதான் சார் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நாங்களாம் அப்படித்தான் சார். அது கடவுள் பண்ண எப்போ மாலை விடுன்னு கேட்டீங்கன்னா, எப்போ 1 பைசா கூட அதுல பணம் பண்ண மாட்டாத பக்குவத்துக்கு வரானோ அப்பதான் அந்த மாலை விடுவோம். அந்த நேரத்துல இங்க பேசின்னு இருக்க மாட்டான், அது வேற. அது அப்புறம் டபால்னு மாறிடும். அதாவது கேரக்டர்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் கடவுள். இது நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லைவ் ஆகாது, அதுதான் விளங்காது. அதுதான் ஓதாது உணர்ந்திட. நாம படிக்காம தெரிய வர படிச்சுட்டு தான் இருக்கணும். நீங்க படிக்காம இருக்கக்கூடாது. அப்புறம் திருவள்ளுவர் சொன்னது பொய்னாயிடும். கற்க கசடர கற்றவை நிற்க அதுக்கெல்லாம் சொல்றாருல்ல. அப்புறம் நீ படிக்காம இருக்கக்கூடாது. அது எல்லாரும் நீதி நூல்கள்ல படிக்காம இருக்கக்கூடாதுன்னு எவரும் சொன்னதில்லை. ஆனா ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நீ என்னதான் படிச்சாலும் அடங்க மாட்ட. அடங்கணும் அப்படின்னா அது பெருமான் அந்த நேரத்துல உனக்கு என்னதான் புரியாம என்னதான் படிச்சாலும் நீ விளங்கா மடையன் வணங்கா முடின்னு தெரிஞ்சு அவன் அதுக்கு ஒரு ஏற்பாடை பண்ணி அதுல உணர வச்சால் ஒழிய
அதுதான் இது எல்லாத்தையும் தனியா தூக்கி வச்சுட்டு நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் திருநாவுக்கரசர் சொன்னது. எதை படிச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை, கடைசியில உள்ளிருந்து எனக்கு நமச்சிவாயம் தெரிஞ்சுது. ஏன்னா சமணத்துல படிக்காதது ஒண்ணும் இல்லை. அவர் சமணத்துல தர்மசேனர்னு பட்டம் வாங்கி சமணத்துல படிக்காதது ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சமணத்துல எல்லா கர்மாவுக்கும் ஒரு மந்திரம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க கர்மாவை ஜெயிக்கலாம் தானே அர்த்தம். எல்லா விதிக்கும் வெல்வதற்கு ஒரு மந்திரம் அவங்க வச்சிருப்பாங்க. இதில் தான் அவங்க பெரிய ஆள். அதனாலதான் இங்க மந்திரவாதெல்லாம் நிறைய வந்ததுக்கு அவங்க தாக்கம் தான் காரணம். அதாவது அதுக்கு ஒரு மந்திரம் சொன்னது. ஆமா, அஸ்தினாஸ்தின்னு சொன்னது தத்துவம். மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த சமண தத்துவம் நீங்க போய் படிச்சீங்கன்னா அவங்க வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா, எல்லா வேலைக்கும் ஒரு வினையின் பேர். சமணிய கர்மன், ஆகனிய கர்மன், எல்லாத்துக்கும் கர்மன் 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 ஆயிரக்கணக்கான பட்டியலை கொடுத்து வச்சிருப்பாங்க. என்னென்ன கர்மா இது அப்படின்னு ஒரு புள்ளி, அதை புள்ளி வைக்கிறது அவங்க வேலை. அதுலதான் இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மந்திரம், அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மந்திரம், வயிற்று வலிக்கு ஒரு மந்திரம், அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, பூனுக்கு ஒரு மந்திரம், அதெல்லாம் பண்றாங்கல்ல. பாண்டியனுக்கு மந்திரம் ஓடுறாங்க, அதுக்கப்புறம் திருநாவுக்கரசருக்கு மந்திரம் ஓதி வயிற்று வலி தேய்க்கலான்னு பாக்குறாங்க. எந்த ஒன்றும் நடக்கல. திருநாவுக்கரசரும் நல்ல வேலை மந்திரம் ஓத ஆரம்பிச்சிருந்தா அவர் கடலோட போயிருப்பாரு. அவர் மந்திரம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரலங்கிறாரு. அப்ப ஞாபகம் வராத பண்ணது யாரு? எனக்கு நல்ல வேலைங்க புத்தி மட்டை ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல. அந்த இடத்துல புத்தி மட்டா இறைவன் கட் பண்ணான். சில நேரத்துல எனக்கெல்லாம் மூளையே வேலை செய்யாது. அப்புறம் பார்த்தா அது பெரிய பிரச்சனையால இருந்து காப்பாற்றிருப்பான். என்னடா நமக்கு மூளை வேலை செய்யல, இவ்வளோ திட்டு இருக்கிறாங்க, நமக்கு கோபமே வராத வந்துட்டோமேன்னு சில இடத்துல நினைப்போம். அந்த இடத்துல மொத்தமா பிளாக் பண்ணி உன்னை சேஃபா கொண்டாந்து வைக்கிறது கடவுள். இனி 1000 பேர் இருந்தாலும் சேஃபா வந்துருக்க முடியாது அங்க இருந்து. அப்ப அந்த மாதிரி இடத்துல மூளையை மட்டும் தட்டி கொண்டாந்து தரான்னா அது கடவுள். அந்த இடத்துல அந்த ரோலை தான் நீங்க இந்த ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிறதுலாம் பிடிக்கணும். நான் படிக்காமலே எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்தான் கண்ணப்பன், அது இல்லை. அது கண்ணப்ப நாயனாருக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை, அது அவரோட கேரக்டருக்குள்ள எடுக்கிறது. நாம இந்த விளக்கும் போது நமக்கு ஏற்ற மாதிரி அதை இழுத்து பிடிக்க கூடாது. இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு படிக்காமலே ஞானம் வந்ததுன்றதை இங்க கொண்டாந்து பொருத்தக்கூடாது. அவருக்கு அந்துங்கிற ஒண்ணு இருந்தது அப்படிங்கிறது வேற, அதை கொண்டாந்து இங்க நிறுத்தக்கூடாது. படிக்காம 1000 படிச்சிருந்தாலும் படிச்சது வேலை செய்யாம வந்தது பாரு புதுசா ஒண்ணு. நான் படிச்சதெல்லாம் என்னை காப்பாத்தாம இன்னொன்னுதான் என்னை காப்பாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெளிவா நிறுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளி. அதுதான் உன்னை பிரகாசப்படுத்துறது, அதுதான் உனக்கு தேஜஸ் கொடுக்கறது, அதுதான் உன்னை விளங்க வைக்கிறது. அதுதான் வறுமையா இருக்கிற காலத்திலேயும் உன்னை இழக்க வைக்காமல் இருப்பது. சில பேருக்கு ஒரு ஆசை கழண்டு போயிருக்கும், ஆனவன் கண்மெல்லாம் சொல்றது அது இல்லை. சில பேருக்கு எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அது மேல ஆசை இருக்காது. இல்ல சில பேருக்கு பொருள் எவ்வளவுதான் போனாலும் அது மேல கோபம் இருக்காது. இல்ல நீங்க எந்த கேரக்டர் எனக்கு தெரியாது. சில பேருக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது மேல ஆசை இருக்காது. இப்ப சாய்பாபா வரைக்கும் நோட்டு கட்டு அடிட்டு தான் மேல படுத்துருந்துருக்காங்க. மகாராஜா ரஞ்சித் சிங்னு ஒருத்தன் வரலாறு, பிரிட்டிஷ்காரன் காலத்துல டெல்லியில போரிட்டவங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான், மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கான் ரஞ்சித் சிங். அவனை கட்டுக்கட்டா ரூபா நோட்டு மேலதான் படுக்க வச்சுக்கிறாங்க. அதாவது சாகும்போது தானம் பண்ணிக்கிட்டே சாவற அந்த அந்த கான்செப்ட் தெரியல உங்களுக்கு. அவன் எடுத்து கொடுத்துனே சாவறான். கடைசியா கையை நீட்டுறான், எடுத்து கொடுக்கவே இல்லை, கோவில் ஒரு வைரம் அதை தூக்கின்னு போயிட்டாங்க. அதாவது அவன் அதையும் கொடுக்கலாம்னு நீட்டுறான் அப்படின்னு அவன் வரலாறுல எழுதுவாங்க. அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டதாகவும் கொடுக்காம விட்டதாகவும் வரலாறு இருக்குது. ரஞ்சித் சிங், மகாராஜா ரஞ்சித் சிங் வரலாறுல. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்க சாகும்போது தான் எப்படியாவது தானம், அது உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அந்த நேரத்தில் நீங்க கொடுக்கறதோ வாங்குறதோ அதெல்லாம் அது அந்த கணக்குக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு மூலையில வேணா தூசு மாதிரி வரலாமே தவிர அது அது இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்தது தானே அது. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமா ஒண்ண போட்டார். ஒல்லும் வகையான் ஓவாது செல்லும் வாயெல்லாம் செயல், உள்ளும் வகையான் ஓவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல். இப்படி இருக்கிறீங்களே, போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஆள் கூப்பிட்டு ஏற்றி போறான், அவன் யாருன்னே தெரியாது, திடீர்னு வராது ஏற்றி போறாரு. ஒருவேளை நம்ம சொற்பொழிவு கேட்டங்களா இருக்கலாமான்றது அது எனக்கு தெரியாது. அப்படி இல்லாத கூட இருக்கலாம். நீங்க அது அப்படித்தான் ஒரு புள்ளி வைக்கிறீங்க. அவன் நல்லவனா இருக்கக்கூடாதா? ஒரு ஆள் நம்ம ஏரியாவில இருந்து போறாருப்பா, நம்ம போற வழியில விட்டுட்டு போவோம், இட்டு போறான்.
இப்போ என்னை விட்டுட்டு அவன் வேற யாரோ ஒரு ஆள் எடுத்து போறான்னு வச்சுங்களேன், அந்த மகானா இருந்து அவனுக்கு ஏதாவது திடீர்னு ஒன்று வினையை கழிக்கிறதுக்கு கடவுள் அதை பயன்படுத்த மாட்டானா? இப்போ உனக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுன்னா அது ஏதாவது ஒன்றுத்துக்கு பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஒல்லும் வகையான் போவாதே. இப்படிதான் 10 பைசா கோயிலுக்கு போய் ரோட்ல நிக்கிற பிச்சைக்காரனுக்கு தான் காசை போட்டு சில்லற மாத்திக்கணும் இங்கிருந்தே எடுத்துக்கின்னு போய் நான் போட்டேன்னா அது அறவினைலாம் கணக்குல கம்மி தான்பா. போற வழியெல்லாம் உன்னால என்னென்ன நல்ல குணங்களை காட்டிக்கிட்டு இருக்க முடியுமோ அதெல்லாம் காட்டிக்கிட்டே இரு. மொத்தமா அது எல்லாத்தையும் தொலைச்சி விட்டுருவான். அதாவது ஒல்லும் வகையான் போவாதே அப்படின்னா பொருந்துற மாதிரி நீ புண்ணியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு தர்மம் பண்றல்ல அறவினை, அதுதான் உனக்கு நீ கணக்கு போகிற மாதிரி அதுல ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்குலாம் உனக்கு தெரியாது. செல்லும் வாயெல்லாம் செயல். நீ எப்படிலாம் உன்னால முடியுதோ அப்படிலாம் செஞ்சுட்டு போற வழியில ஒருத்தனுக்கு அவன் முடியலையா, அவன் இந்த பக்கம் நத்தி வர்றியா, இந்த பக்கம் ஒருத்தனை ஏற்றிட்டு வர்றியா, இந்த பக்கம் ஒருத்தனுக்கு உதவி பண்றியா, ஓகே அதை அந்த மாதிரி பண்ணிட்டே வா. அது ஒண்ணு தெரியாது. நீ சும்மா ஜனம் யாருக்காவது டீ வாங்கி ஒரு நாள் உங்கள்கிட்ட ஒரு பெரிய மகான் வந்து வாங்கி குடிச்சிட்டு போய் உன் வினையே கழிச்சிட்டு போகலாம். நீ போற வழியில அதுக்குள்ள கடவுள் தான் செட் பண்ணுவான். நீ போற வழியில நல்லவனாவே போயிட்டான். அதான் உள்ளும் வகையான் போவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல். அந்த ஒரு திருக்குறள்லயே உங்களுக்கு எல்லாம் அந்த வினையை கழிக்கிற வாய்ப்பு உண்டு. அதுதான் இந்த நல்லவனா நீ எந்த மாதிரி போற இடத்துல உன்னால உன் கேரக்டர் நல்லவனாவே காமிச்சும் போயேன். எவன் புடுங்கினான்னா வாரி போனான்னு உனக்கு என்ன இருக்குது? அப்போ அதுல என்ன இருக்குது? நீ ஏன் தோத்துருவா போற? இப்ப எப்படி வச்சுங்களேன், நான் ஏத்தினே போறேன் சார், திடீர்னு ஒரு கொள்ளைக்காரன் வந்து கத்தியை காட்டுறேன்னா நீ நல்லவனா இருந்தா கத்தியை காட்டுறவங்க ஏற்ற விட மாட்டார். அன்னைக்கு உன் மைண்டை பிளாக் பண்ணி நீ நேரா போற மாதிரி பண்ணுவாரு. அதான் கடவுள் வேலை. அந்த மனநிலையை கடவுள் அன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்குன்னு அவன் உன் கேரக்டர் நல்லதா இருந்தா கண்டிப்பா முடிவெடுப்பான். அதுக்காக ஒரு கொள்ளைக்காரன் வந்து ஏத்துறான்னா உன் தொல்லை அவன் கணக்க முடிக்கணும்னா கண்டிப்பா ஏற்றிருப்பான். அது வேற விஷயம். இந்த மாதிரி கடவுளை அனுபவிக்கிற வாய்ப்பு தான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளிக்க. இந்த வாய்ப்புகளுக்குள்ள இல்லாம இதுதான் கடவுளை தெரிஞ்சுக்கிற விஷயமே. அதனாலதான் எவ்வளவு படித்தாலும் கடவுள் அறியனா பொருள் தான். அந்த சமயத்துலதான் உங்களுக்கு என்ன தெரியும்னா எனக்கே ஆதாரமாகி அருட்பெருங்கு. அப்பதான் என்ன மட்டுமே காப்பாத்துறாரு. எனக்கே ஆதாரம்னு அந்த சுயநலம் இல்ல, அடுத்தவனை விட்டுட்டு என்ன மட்டுமே காப்பாத்துறாருங்கிற மாதிரி நான் அனுபவிக்கிறேன்ல. எல்லாரையும் தான் காப்பாத்துறாரு, என்ன மட்டுமே காப்பாத்துறாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிதான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இல்லை, அதை திருவருட்பயனில் உமாபதி சிவமும் சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு உமாபதி சிவாச்சாரியாரு, நல்லவன் கெட்டவன் இப்படிலாம் இருக்குது, அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. இருக்கிறான்னு சொன்னா இருக்கிறான், இல்லைன்னா இல்லை. அப்படிங்கிறதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது தெரியுமா? கடவுள் இருக்கிறவன் தான். நான் ஏன் அளவுல அவனை வச்சுக்கிட்டு நான் ஒரு நல்ல வேலையும் செய்யலைன்னா அவன் இல்லைதான். அதை பத்தி என்ன கவலை இருக்கு உனக்கு? அதே விஷயம்தான். நான் போக போக எல்லாத்துக்குள்ளேயும் எனக்கு இந்த இடத்துல இருந்து இயக்குறான், இந்த இடத்துல இருந்து இயக்குறாங்கிற எவிடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எவிடன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதின உடனே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிற பரம்பொருள்னு மறுபடியும் நோட்டிங்கன்னு தத்துவம் எழுதக்கூடாது. ஏற்கனவே தான் அதெல்லாம் எழுதிட்டுமே. தத்துவம் வந்துதான் முதல்ல இருந்து கடவுளை பத்தி எழுதி வரும். மறுபடியும் எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் என்பதையே இங்கேயும் கூறுகிறாரெல்லாம் விளக்கம் எழுதிட்டு கூடாது. அதுக்குள்ள தாண்டி ஒன்று என இரண்டு என ஒன்று இரண்டு என கடவுளை பெரிய விஷயமா பேசிட்டு அதுக்கப்புறம் என் அனுபவத்தில் ஒரு பெரிய பரம்பொருள் எப்படி இருந்து அது இருக்கிறது என்பதை நான் தெளிவாக பெறுகின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த தகவல். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பார்க்க போறது முறை வேற. இப்ப திருஞான சம்பந்தர் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டார், அவர் உலகத்தை பார்க்க போற முறை வேற, தெரிஞ்சுக்கிற முறை வேற, பார்க்கிற முறை வேற. இப்ப கடவுளை தெரிஞ்சுக்கிட்டதுல திருஞான சம்பந்தரும் ஒண்ணுதான், வள்ளலாரும் ஒண்ணுதான். ஆனா உலகத்துக்கு அவங்க பார்த்து சொல்ற முறை வேற. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற உலகத்தை பார்த்து தான் சொல்லணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு உலகம் வந்து வளர்ந்துருக்குதோ அதுக்கு விஷயத்தை அட்வான்ஸா சொல்லணும், அது வள்ளலார். அப்ப நீங்க கூடுதலா சொல்றதுக்கு வர்ற விஷயம் நான் சொல்றது. ஆனா கடவுள் அதாவது ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தல் அப்படின்ற கடவுள் செயல் இருக்குல்ல, இந்த செயல் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா
இதுக்கு நாம இடம் கொடுக்கணும். அப்பதான் ஆதாரம்னா என்னன்னு தெரியும். சரி, இப்படி வச்சிங்களேன். இப்போ வள்ளலார் திருஞான சம்பந்தர் சொன்னதெல்லாம் தெரியாம சில பேர் தத்துவம் சொன்னாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு ஆதாரம் இல்லை. நான் இடம் கொடுத்தாதான் வழி விட முடியும். அப்பதான் 2 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இடமே கொடுக்க தேவை, வழி திறந்துருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இடம் கொடுத்தாதான் எனக்கு ஆதாரம். எனக்கு ஓதாது உணரச் செய்பவன் தான் கடவுள். ஒரு கட்டத்துல செய்யறான், ஓதாது, இது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அடுத்த இடம் வரும்போது அவசரப்படுறோம்ல. ஒரு இடத்துல தான் சார் கொஞ்சம் விட்டு கொடுப்போம், அது கொஞ்சம் சாதாரண இடமா இருக்கலாம். அடுத்த இடம் வரும்போது சரி விட்டு தொலையா, இது என்ன ஒரு பெரிய விஷயம் இது அப்படின்னு நினைக்கவே விட முடியலையே. அது கொஞ்சமாவது சுரண்டிக்கிட்டு தானே இருக்குது. அப்ப சுரண்டத நீங்க அவசரப்படாம இருக்கணும்னா கடவுள் காப்பாற்றணும், அவ்வளவுதான். ஆனா கடவுள் எப்படி காப்பாற்றுவார்? அதுக்குதான் வழி விடுறது. அதாவது ரொம்ப இந்த இடம்லாம் வரும்போது ரொம்ப நூலிழையில இந்த அனுபவம். சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், ஓதாது உணர்தல்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிட்ட வந்துட்ட பிறகு கடவுள் தான் இருக்கிறாரு, எல்லாம் தெரியுது. அந்த நூலிழை வேறுபாடுல எல்லாம் சுந்தரருடைய சர்ன்னு 2 கண்ணும் போகுது. கடவுள் கூட தான் இருக்கிறார். நம்மள மாதிரியா கேட்கான்னு கடவுளை பத்தி பேசிட்டு இருந்தாரு. கடவுளை அழகா பாடிக்கிட்டு அனுபவிச்சுட்டு கூட விளையாடிக்கிட்டு அங்க போய் இங்க போன்னு வேலை வாங்கிட்டு இதை கூடு அதை கூடுன்னு கேட்டு வாங்கிக்கின்னு, அதுவும் அங்கங்க நீ அது சண்டை போட்டு வாங்கி ஏதாவது நாகப்பட்டினம் போய் எனக்கு குதிரை கூடு, கொம்பு கூடு, அதை கூடு, இதை கூடு, பட்டு கூடு, தொட்டு கூடுன்னு எல்லாத்தையும் கேட்டு இவ்வளவு அதிகாரமா நீ வாங்கினார்ல. எல்லாத்தையும் அதிகாரமா தானே வாங்கினார். நூல் 7 திருவொற்றியூர்ல அடி வாங்கினார்ல. சும்மா சின்ன விஷயம்தான் அது. அதுக்கு முன்னாடி கல்யாணம்லாம் வேற ஆகி போச்சு. கொஞ்சம் அடங்க வேணாமா? இதையும் கூடனா என்ன அர்த்தம்? அது என்ன சார் ஏன் சொன்னார் அப்படி? நீங்க சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டீங்களா? சுந்தரரோட நீங்க பெரிய ஆளா? என்ன சார், ஒரு நூலில தான் மாட்டினார். அதுதான் அதுக்கு வழி கொடுக்கறது. ஆதாரம் தான் அது. ஓதாது உணர்ந்திட எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். இப்ப எனக்கும் இந்த நான் தாண்டி போவாத ஒண்ணும் இல்ல. காசு இருந்தா கேஸ போட்டு நிச்சயம் இருக்குது. ஆனா 1 பைசா காசு இல்லாம பண்ணிடுவான். ஏன்னா நீ நான் ஒண்ணு பண்ண நினைக்கிறேன், நீ ஒண்ணு செஞ்சு தராதா அப்படின்னா, அப்ப இது மேல நம்ம கோவம் வரும். என்ன 1 பைசா இல்லாம பண்ணிட்டான் அப்படின்னு அது ஒரு கோவம் வரும். ஆனா அங்க ஒண்ணு நிக்கும். இது 2க்கு நடுவுல முட்டா பயலன்னு அவன் அதான் ஓதாது உணர்ந்திட அப்படின்பான். அதுக்கப்புறம் நடுவுல ஒண்ணு வரும். இதுக்கு நடுவுல இது என்ன இது ஏன் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குது இல்ல. இந்த அப்படின்னு நினைக்கும் போதுதான் அப்ப நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறீங்கன்றது அதுல இருக்கும். இதுதான் திருஞான சம்பந்தருக்கு புரியாத அர்த்தவனுக்கு ஏன் புரியல? திருஞான சம்பந்தருக்கு புரிஞ்சது அர்த்தவனுக்கு ஏன் புரியாம போச்சு? அப்படி திருஞான சம்பந்தருக்கு புரிஞ்சது. இப்ப எல்லாருக்கும் தத்துவம் கடவுள் தான் சொன்னார்னு சொல்லிட்டா என்ன ஒண்ணு கெட்டு போலல்ல. அதான் பாமன் சாமி கேட்பார், கலை நாத இங்கித வேதமும் கலை ஆகமங்களும் நாதன் உன் தனி வாயில் வந்தனவே எனும் துணிவே அறிந்தபின் நச்சுவது இவன் எது கணித்தையும். எல்லாம் உன் வாயில வந்து சொன்ன பிறகு இதுதான் நான் சொன்னதான் பெருசு, நீ சொன்னதான் பெருசுன்னு உலகத்தை ஆட்டி வைக்கிறாங்களே, இதுல எப்படியா நட்புடை அருள் அமிழ்து வரும்னு கேட்கிறார். வரல. அப்ப யார் வழி கொடுக்கல? ஆதாரமான பொருள் தான். ஆனா ஆதாரமான பொருள் ஆதாரமாவே வெளியே வர்றதுக்கு நாம இடம் கொடுக்கணும். ஓதாது உணர வச்சான், இதை பிளாக் பண்ணியும் பண்ணான். அதாவது எது தேவையில்லையோ அதை நிறுத்துறான். நிறுத்தியும் நாம எந்த மாதிரி நினைக்கிறனோ அல்லது எந்த இடத்துல நினைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளலாம் நீங்க இடம் தரணும். அதுதான் இந்த வரியில இருக்கிற மிக நுட்பமான, அதாவது நூல் இழைன்னு ரொம்ப நுண்மையான இழையில அடி வாங்க. நமக்கு தான் அது வேலை செய்யாத. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது சொல்லுங்க, நல்லா இருக்கு. அததான் அது நல்லா இருக்குது. அதாவது என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க உடனடியா முடிவெடுக்கிறீங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னன்னா, அதுக்கு உரிய பொருள் இல்லைனாலும் அந்த வேலை எப்படி செய்யறது? அதுக்கு நீங்க ஒரு பொருளை இப்படிதான் கட்டணும், இப்படிதான் எடுத்து முடிவு பண்ணிருப்பீங்க.
அதுக்கு உள்ள பொருள் கிடைக்காது. இப்போ ஒரு கேமராவை சரி பண்றதுக்கு ஒரு பொருள் இது இருந்தால் தான் செய்யணும். ஆனால் கையில் இருக்கிற ஒரு பொருள் அதுக்கு நான் பயன்படுத்துற மாதிரி மூளையை பயன்படுத்த, அதுக்கு பேர் தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இருக்கிறத வேலை வாங்குறது. பிரசன்ஸ் எதுவோ, எது முன்னாடி இருக்குதோ அதை வச்சு வேலையை செய்யறது. அதுக்கு என் மூளை பிரசன்ஸ் பண்றது, அவ்வளவுதான் விஷயம். அதுல அது உங்க புத்தி சாதுரியமா அந்த வேலையை பார்க்கறது. இது இல்ல, அது கடவுள். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படி வச்சுங்க. நீங்க கேட்டுக்கிற முறையில நீங்க ஒண்ணு கேட்கறீங்க, இது ஒண்ணு நிற்கும். கேட்கறதுக்கு முறை ஒண்ணு இருக்கும். கேட்கறதுக்கும் கேட்கிற முறைக்கு நடுவுல பிரச்சனை இருக்குது. இது யாருக்கு தெரியும்? இது சமூகத்துல நடக்குது. எனக்கும் நான் இது நீங்க இல்ல, அது நீங்க கேட்கறத அடையறதுல இருக்கிற பிரச்சனை. இது கடவுளுக்கு மொத்தமா தெரியும். தெரியறப்ப நீங்க நல்லவங்களா இருந்தா நீங்க போற முறையிலேயே அதை அடைய முடியாதுன்றதுனால நீங்க போற முறையை பிளாக் பண்ணுவோம். இதுல எங்க இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்? ஒண்ணும் இல்ல. அப்ப இது அடக்கினாலும் நீங்க எங்க அடங்குறீங்க அப்படின்னு பார்ப்பான். எதை வச்சு உங்களை அடுத்த கதவை உங்களுக்கு திறக்கணும். இதுதான் கதவு திறக்கிறது. கதவை திறக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆதாரம் என்பதாகிய அனுபவத்துக்குள்ள நாம கண்டிப்பா நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கும், அதுதான் ஆதாரம் நினைக்க கூடாது. எது நாம் எவ்வளவு படித்தும் செய்ய முடியாமல் இருந்ததை செய்ய வைக்க உதவியதோ அதுவே நான் நினைத்ததை பெறுவதற்கு சுற்றி என்னை பாதுகாப்பாக நின்றது. அது மூலமாவே நான் இப்ப அனுபவிக்கணும். அனுபவிச்சேன்னா ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி. இப்போ இதுல வள்ளல் பெருமான் சொல்றது, முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை அதுவாவே உணர்ற ஒரு காலம் வந்தாதான் நீங்க இதுல தெளிவா நிக்க முடியும். அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் கடவுள் என்ற ஒரு இருப்பு நிலையை நான் எப்படி உணர்ந்தேன் என்பதை தெரிவிக்கிற பாட்டு. இதுக்கு முன்னாடி 1 என 2 என்றெல்லாம் உலக வாதம், உலகத்தில் இருக்கிற முறையை வாதமா விளக்குறது 9 வச்சு நான் சொன்னது. ஆனா இப்ப சொல்றது எனக்குள்ள ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து. இன்னும் நல்லா கேட்டுக்கணும். எவ்வளவு வறுமை வந்தாலும் அந்த வறுமையில் என்ன செம்மைனா என்ன? வறுமையில் செம்மைனா என்ன? நீதி தவறாம. மாத்தி மாத்தி எதையாவது ஒன்று சொல்லிக்கிறீங்களா? நீதி தவறாம இருக்கிறதுனா என்ன? தர்மம் தவறாம இருக்கிறது. இப்படி தமிழ்ல எத்தனை வார்த்தை இருக்குதோ அத்தனை வார்த்தையும் சொல்லிடுமியா? விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் இருக்குது. அதுலயும் நான் செய்யறத தடையில்லாம நிறைவேற்ற முடிஞ்சா வறுமையில் செம்மை. இதுதான் எல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்குது. அதுல செய்ய முடியாதுன்னு செயல்குறை வந்த காலத்திலேயும் செய்து முடித்தால் வறுமையில் செம்மை. செயல்குறை வரும், செயல்குறை வந்த காலத்திலையும் நான் செஞ்சு முடித்தா அதுக்கு பேரு செம்மை. அதான் வறுமையில் செம்மை. வறுமையில் செம்மை அப்படின்னா எந்த ஒரு செயலில் செய்ய முடியாமல் செயல் குறை வருகிறதோ அப்பொழுது அதில் நான் நிறைவாக நின்றால் வறுமையில் செம்மை. இது உங்களுக்கு சோதனைங்கிற பேர்ல அது வேற. நான் சொல்றது அது இல்ல. நான் சொன்னது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள நான் ஆசைப்படாம வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆசைகள்ல இருந்து வெளியே வர்றதுல ஸ்டாண்ட் எடுக்கிறது. என் சொத்து, அதான் சொன்னேன், எவ்வளவு சொத்து இருந்தாலும் சில பேருக்கு ஆசை இல்லைங்கிறதும், எவ்வளவு சொத்தை எவன் திருடி போனாலும் அது மேல கோபம் வரலங்கிறதும் எப்படி வரும்? ஆனா உங்களுக்கு சூடு சொரணம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும். அந்த மாதிரி இயற்கையா வந்தது அப்படின்னு சொன்னா இது பிறப்போட வளர்ச்சி. ஆனா எப்படி வரும்? அது சுபாவம் கிடையாது, எல்லாருக்கும் சுபாவம் கிடையாது. நீங்க அதை கத்துக்கிறது. இந்த பிறப்புல கத்துக்கலைன்னா போன பிறப்புல கத்துன்னு இருப்பாங்க. அதை கொண்டு வந்து நிறுத்துறதை தான் நாம எல்லாம் சிவன் செயல் என்று அறின்னு படிக்கிறது. இந்த நிறுத்துற வேலை நம்ம கிட்ட தெரியாது. அது பிறப்பா செஞ்சுட்டு வரான்.
ஆனா இந்த பிறப்பிலேயே இது நான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு மனம் அடங்கவில்லை, கோபம் வருது நான் சொல்ற காலத்துல எனக்கு எது நிறுத்துது? நானா அடங்கல, அந்த பிரச்சனையில இன்னொரு விஷயத்தை காட்டி என்ன அடங்க வச்சது கடவுள் அப்படின்னு ஒரு அனுபவம். அதோட கூட நான் அடங்குறதுக்காக சுத்தி அந்த செயல்முறையில நான் தேவையில்லாம ஈடுபட்டுடக்கூடாதுன்னு செயல்முறையையும் தடுப்பான். இந்த செயல்முறையை தடுக்கிறவனுக்கு ஆதாரம் பேரு. உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வேலை பார்த்தால அவனுக்கு ஓதாது உணர்த்தியவன் பேரு. 2 இடைவெளி உண்டு. ஒண்ணு, கிட்டாதாயின் வெட்டன மறக்க தெரியாது. உங்களை மறக்கிற அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு மறக்கிறதுக்கு என்னென்னலாம் உதவி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான். ஒரு சிலருக்கு அதை விட அதிகமான அனுபவத்தை கொடுத்து மறக்க விடுவான். ஒரு சிலருக்கு யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து மறக்க விடுவான். உங்களுக்கு செக்டசைஸ் பண்றது கடவுளோட வேலை. அது அங்கங்க அவங்க வினையை பொறுத்து. இப்ப நீங்க ஒரு ஆளால பாதிக்கப்பட்டீங்க, அவனால இழந்துட்டீங்க, அப்புறம் அதை நீங்க அவனை மறக்க தெரியல, இனிமே வராதுப்பா, முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான், இது மேல வரமாட்டான். ஆனா நீங்க எப்படி மறக்க மாட்டீங்கல்ல? ஆனா நீங்களா மறந்துட்டா நீங்க ஒழுங்காவும் பழகல, உண்மையா இல்லைன்னு ஆயிடும். அப்ப உங்களை மறக்க வைக்கணும். அது கடவுள் என்ன பண்ணுவாரு? இன்னொரு நல்ல விஷயத்தை கூட பழக்கப்படுத்துறது, அல்லது நீங்க உங்களுக்கு யாருக்கு எடுத்தானோ அவனுக்கு அடி கொடுத்தா உங்களுக்கு மனசு சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடும். இதுல உங்க வினயம் இருக்குது, அவன் வினயம் இருக்குது. இதை தாண்டி அவன் அடிப்படனால நல்லா இருக்கட்டும்னு எல்லாரும் வாயால சொல்லுவான், நினைக்க மாட்டான். படத்துல தான் பார்க்கலாம், நல்லா இருக்கணும் கட்சி வரைக்கும், காதலிக்கு அவன் கட்சி வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்துன்னு இருப்பான் ஊரா முண்டாட்டிக்கு. இப்படிலாம் நடக்கும்ல, இப்படிலாம் படத்துல தான் பார்க்கலாம். ஆனா அது நடக்காது. உங்களுக்கு நடக்கிற மாதிரி விஷயமா சொல்லுங்கன்ற நான் இந்த சும்மா ஊரை ஏமாத்துற வேலை இருக்கக்கூடாது. நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படிதான் கடவுள் காப்பாத்தினாதான் நீங்க தேறி வருவீங்க, இல்லாட்டா நோயாளியா போய் செத்து போயிருவீங்க. அதுல உங்க வினயம் இருக்கு, அவங்க வினயம் இருக்கும். அதுல அவங்களுக்கும் பாவம் இருக்கும், உங்களுக்கும் புண்ணியம் இருக்கும், அல்லது போன இந்த மாதிரி பல குழப்பம் அதுக்குள்ள இருக்கும். இதை கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை ஒரே ஆள் இல்ல. நாம இங்க உலகத்துல பல பேருக்கு பல விதமா நடந்திருக்கும் பிரச்சனை. ஒரு ஆளுக்கு அவங்கள வச்சு இவங்களுக்கு கொடுத்துருப்பான், இவங்களை வச்சு அவங்களுக்கு கொடுத்துருப்பான். அவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா சுத்தமா கடைசி வரைக்கும் தெரியாது. அவங்க நல்லவங்களா போன பிறப்புல நான் அவங்கள மாதிரி யாரையாவது ஏமாத்திருப்பேன். நீங்க இது எந்த பிறப்புலையும் ஏமாத்தனவங்களே வரமாட்டாங்க, அதை தெரிஞ்சுங்க. போன பிறப்புல யாரை ஏமாத்தினீங்களோ அவங்களே இந்த பிறப்புல உங்களுக்கு தொடர்புல வரமாட்டாங்க. நீ ஏமாத்தின கான்செப்ட் என்னவோ அதை புரிஞ்சிக்க வைக்க ஒருத்தன் வருவான். போன பிறப்புல நீங்க நிறைய பேரை கொண்டு இருக்கலாம், அவன் இந்த பிறப்புல வந்து கொண்டான்னா அவன் பாயவடி ஆயிடுவான்ல. அப்படிலாம் வராது. கொன்னா என்ன பாவங்கிறத புரிய வைக்கிறதுக்கு உங்க பிள்ளைய வேற எவனையாவது ஒரு நல்ல பாவியை கொண்டாந்து உங்களுக்கு பிள்ளைய பிறக்க வச்சு அவன் ஒருத்தனை கொல்ல வச்சு இவனை ஜெயிலுக்கு அனுப்பி உங்களை புலம்ப விடுவான். இந்த கொன்றால் பாவம் தின்றால் தீருன்னா இதான் அர்த்தம். கொன்றால் பாவம்னா அதை தின்றது இல்லை, அந்த பிரச்சனையை நீ உள்வாங்கணும். ஒருத்தரை கொண்டுட்டா அதுல என்ன பாதிப்பு அப்படிங்கிற மொத்த பிரச்சனையும் கடவுள் கணக்கு போட்டு முடிச்சு வச்சு நீ கொண்டவன அவன் தான் புண்ணியவான் ஆயிட்டானே, அவன் தான் போய் சேர்ந்தான், அவன் அடுத்த பொறுப்புல எங்கேயோ பிறந்து புண்ணியத்துக்குள்ள பொறுப்புல போயிடுவான். அவன் கொலகாரனா இங்க வரமாட்டான். இதுதான் பௌத்தம் சமணமா உழுந்தது. அவனுக்கெல்லாம் அது தெரியாது. ஆனா நீ கொலை பண்ணி என்ன பாவத்தை அடுத்தவனுக்கு செஞ்சியோ அதை உணரணும். உணர வைக்கிறதுக்கு கடவுள் உன்னை மாதிரி ஒரு செட்ல கொண்டு விட்டு உன்னை அவஸ்தை அந்த வழியில உன்னை கதற விட்டு உனக்கு புரிய வைப்பான். ஆனா உனக்கு புரியாது, கதறிங் தான் இருப்ப. இந்த புரியாததை அடுத்த பிறப்புல புரிஞ்சாதான் ஆக்குவான். இந்த இடைவெளியில தான் ஓதாது உணர்தல். இந்த ஓதாது உணர்தல் முறையில நீங்க நிப்பீங்க. உங்களுக்கு சுற்றுக்கட்டுல எப்படி எப்படிலாம் நீங்க தாண்டி போகக்கூடாதுங்கிறதுக்கு வலை போட்டு வைப்பான். அது ஆதாரம். அது உள்ளேயும் இருக்கும் புறம்பும் இருக்கும். இந்த நிலையில தான் நீங்க கடவுளை அனுபவிக்கணும். அதுக்கு வழி கொடுத்தீங்கன்னா அது உங்க வழியை மேல காட்டும். இல்லைன்னா தத்துவமா இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்காது. இல்லைன்னா அவர் இன்னமும் 10-20 வருஷம் நீங்க கேட்டிருந்தாலும் உங்க மூளைக்கு விளங்காது. உங்களுக்கு நான் சொல்லல, இங்க இருக்கிறவங்க இல்ல, கடைசி வரைக்கும் ஞானம் செயலுக்கு வந்து அதுக்குள்ள இயங்கல. ஆயிரக்கணக்கான முறை சாப்பாடு போட்டாலும் அதான்,
ஆயிரக்கணக்கான முறை சொற்பொழிவு கேட்டாலும் அதான். இப்போ நான் கூட சொற்பொழிவு ஏன் பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கடைசி வரைக்கும் பாக்கெட்டில் போட்டு போகிறேன்னா இப்படி சொற்பொழிவு பண்ணக்கூடாது, வேறு மாதிரி பண்ணணும். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய பெருஞ்சோதி இன்னொரு 2 சொட்டை கண்ணில் தண்ணி விட்டுன்னு பண்ணனா அது சொற்பொழிவு பணம் வாங்கி பாக்கெட்டில் போடுற வேலை. நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு உணர்ச்சி இருக்கணும்ல. அதனாலதான் அப்பா சொற்பொழிவு வேணா நீங்க ஒழுங்கா அதை கேளுங்க அப்படிங்கிற. அதாவது சும்மா அந்த ஊரை ஏமாத்தி 2 சொட்டு கண்ணில் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனையை சொல்லி அழுகுற வேலைலாம் இங்க வேணாம். அதுக்குள்ள நீங்க என்ன ஞானம் அடைகிறீர்கள், அதுதான். அதுக்குள்ள என் புத்தி எந்த அளவுக்கு தெளிஞ்சிருக்குது. முதல்ல அது கோபமா தான் வரும். புத்தி தெளிகிறது கோபமா வரும். ஏன்னா உண்மை தெரியுது இல்ல. இது கருணையா மாறினா வள்ளலார், கோபம் வந்தா பாம்பனார் வரும். அதாவது நீங்க உலகத்தை திருத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்கறதுல கோபம் வரும். உலகம் திருந்தோம், கடவுள் இருக்கிறாருன்னா கோபம் வராது. இதுதான் வள்ளலாருக்கும் பாம்பனாருக்கும் உள்ள வித்தியாசம். அது நீங்க ஆமா அந்த கொள்கையை சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். போதாது நீ வர்றப்ப கடவுள் அதை செட் பண்ணுவார், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கப்பா. அதுக்குள்ள நீ எத்தனை வருஷம் பண்ணாலும் உனக்கு செயல் ஞானம் வராமல் அதற்குள் உனக்கு ஆதாரம் என்பதாக கடவுளை அங்கிங்கெனாதபடி அனுபவிக்காமல் உனக்கு தெளிவு இல்லை என்பதாக இருக்கும். ஆனா அது ஆதாரமா இருந்துதான் இருக்கும், தெளிவு இருக்கும். ஓதாது உணர்வ தத்துவம்லாம் ஓதாது உணர்ற அளவுக்கு ஆன்மீகத்துல கடவுள்கிட்ட வர அளவுக்கு அவன் காட்டி கொடுத்துட்டான். ஆனா வெளியில நடவடிக்கையில நடைமுறையில எல்லா இடத்திலும் ஆதாரமாக இருப்பது எனக்கு ஓதாது உணர வைத்த ஆதாரம். இந்த ரெண்டும் இணையறதுக்கு செயல்முறையில வருகிற வரைக்கும் அது உன்னுடைய ஞானமாக அது வளர்ந்து கொண்டே இருப்பதுதான், ஒளி தந்து கொண்டே இருப்பதுன்னு சொல்றார். அப்ப அதுக்குள்ள நான் வர்றதுதான் முதல்ல எனக்குள் அருட்பெருஞ்சோதியை அனுபவிக்கிற நிலைப்பாடு. அதுதான் இந்த அகவல்ல ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது உங்களுக்குள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நிலை பெற செய்தல் அப்படிங்கிற அனுபவமாக அமைவது. இதற்கு பிறகு நீங்கள் பொருளை பார்த்தல் என்பது விரிவாக அடுத்த தகவல்களில் கூறப்படுகிறது. அதை அடுத்த வாரம் நாம சிந்திப்போம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விரும்புகிறேன்.